ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர் நாவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாமே மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய நாவல் போடணும் அப்படின்ற மோட்டிவேஷன் எனக்கு வரும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையின் புறநகர் அதிகாலை 4:30. காலேஜ் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்த அந்த பழைய பில்டிங் அப்பார்ட்மெண்ட் டைப்பில் இருந்த பழைய கட்டிடம் இன்னும் இருட்டில் தான் மூழ்கி இருந்தது. ஆனால் சில இடங்கள் வெளிச்சமாக இருந்தது. அந்த இடத்துக்கு போலீஸ் வர்றதுக்கு காரணம் ஒரு இன்ஃபர்மேஷன். சார், ஒரு பொண்ணு தூக்கில் தொங்கிட்டா. அந்த அறைக்குள்ளே நுழைந்ததும் யாருக்கும் முதல்ல அதிர்ச்சி இல்லை. ஏன்னா அது தெளிவாகவே தற்கொலை தான். 18 வயசு இளம்பெண், காலேஜ் ஃபஸ்ட் இயர், கழுத்தில் துப்பட்டா, கட்டிலிருந்து தொங்கிய நிலையில். அறையில் எந்த சண்டைக்கான அடையாளமும் இல்லை. ஆனால் அவளோட முகம் மட்டும், தற்கொலை செய்தவளோட முகம் மட்டும் கண்கள் திறந்தபடி, பார்வை உறைந்து, உதடுகள் நடுங்கிய நிலையில் இருந்தது. மரணத்தை ஏற்ற முகம் அல்ல, மரணத்துக்கு பார்த்து பயந்த முகமாக இருந்தது. சீனியர் ஆஃபீஸர் சொன்னார், டீனேஜ் ஸ்ட்ரெஸ்ஸு, லவ் பிரச்சனையாக இருக்கும், இல்லை எக்ஸாம் ப்ரெஷராக இருக்கும், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அவங்க எல்லாரும் கேஸை க்ளோஸ் பண்ண தயாராக இருந்தாங்க. அந்த நேரம்தான் அருண் ஐபிஎஸ் அறைக்குள்ளே நுழைஞ்சான். அவன் நேராக இறந்த பெண்ணை பார்த்தான். ஒரு நிமிஷம் எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் மெதுவாக கேட்டான், இவ சூசைட் பண்ணியிருக்கலாம், ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது இருந்ததா? அடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததும் அருணோட கண்கள் கூர்மையானது. நோ ஃபிசிக்கல் அசால்ட், சிவியர் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் டிடெக்டட். அதாவது அந்த கொலை சாதாரண தற்கொலை இல்லை. டாக்டர் மேலும் ஒரு வரி சொன்னார். அந்த வரி தான் அருணன் நிறுத்தினது. சார், இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருந்திருக்கா. அருண் அந்த ரூமை சோதிச்சான். படுக்கை அறை, புத்தகங்கள், ஒரு கல்லூரி ஐடி கார்டு, அதுக்கு பக்கத்தில் ஒரு மொபைல் ஃபோன் லாக் செய்யப்பட்டிருந்தது. அவளோட கையில் மட்டும் ஒரு காகிதம், அதில் ஒரு வரி, நான் தப்பு பண்ணிட்டேன், சூசைட் நோட் போல் இருந்தது. ஆனால் அருண் மெதுவாக சொன்னான், இது மன்னிப்பு இல்லை, இது ஒரு பயம். டெக் டீம் ஃபோனை அன்லாக் பண்ணாங்க. லாஸ்ட் ஆடியோ ஃபைல் ப்ளே ஆனது. ஒரு அமைதியான மெதுவான ஆண்குரல். 18 வயசு தானே, வாழ்க்கை இங்கே தானே ஆரம்பிக்குது. ஆனால் உன்னோட ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சால் நீ வாழ முடியுமா? ஒரு நொடியில் அந்த பொண்ணோட மூச்சு திணறல், அதுக்கப்புறம் சைலன்ஸ். அருண் ஃபோனை கீழே வச்சான். அவன் உறுதியான குரலில் சொன்னான், இது தற்கொலை தான், ஆனால் இது அவளோட முடிவு இல்லை. யாரோ அவளை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, பயமுறுத்தியிருக்காங்க, இந்த முடிவை எடுக்க வச்சுருக்காங்க. அறை அமைதியானது. அவன் தொடர்ந்து பேசினான், இவன் கொலையாளி போல தெரியல, இவன் ஒரு சைக்கோவாக இருக்கலாம், மற்றவங்களை கொண்டு அவங்களையே கொல்ல வைக்கிறவன். அது மட்டும் இல்லாமல் இறந்து போன அந்த பொண்ணோட டைரியில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. வார்த்தைன்னு சொல்ல முடியாது, ப்ளே டைம் அப்படின்ற வார்த்தையை பார்த்தபடி அருண் சொன்னான், இது ஒரு சூசைட் கேஸ் போல் இல்லை, இது ஒரு விளையாட்டு. இன்னும் பல பேர் இதில் ஆட போகிறாங்க. அந்த இரவு சென்னையில் ஒரு இளம் பருவ உயிர் பயத்தால் விழுந்தது. முதல் வழக்கு முடிந்தது போலவே தோணுச்சு. டீனேஜ் கேர்ள் சூசைட், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் சஸ்பெக்டட். ஸ்டேஷனில் எல்லாரும் அடுத்த கேஸுக்கு நகர தயாராக இருந்தாங்க. அருண் ஐபிஎஸ் மட்டும் அந்த கேஸ் ஃபைலை மூடவே இல்லை. அவன் மனசுக்குள்ளே ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு தற்கொலை அப்படின்னா இது கோயின்சிடென்ஸ், 2 தற்கொலை அப்படின்னா இது ஒரு பேட்டர்ன். அடுத்த தகவல் அவன் எதிர்பார்த்தது போலவே வந்துச்சு. 3 நாட்கள் கழிச்சு அதிகாலை 5:30. சார், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பையன் இறந்து கிடக்கான் சார். ரயில்வே ட்ராக் ஓரம் கடந்த 18 வயது இளைஞனின் உடல் போலீஸ் ப்ரொசீஜருக்கு பின்னாடி ஸ்டேஷனுக்கு கொண்டு வரப்பட்டது. கேஸ் ஃபைலில் பெரிய சந்தேகம் எதுவும் இல்லை. லவ் ஃபெயிலியர், காலேஜ் ஸ்ட்ரெஸ், ரயில்வே சூசைட், அப்படி தான் எல்லோரும் நினச்சாங்க, அருண் ஐபிஎஸ்ஸை தவிர. பையனோட மொபைல் ஃபோன் சைபர் க்ரைம் டீமுக்கு போனது. கால் லாகில் ஒரே ஒரு விஷயம் ஸ்டாண்ட் அவுட் ஆனது, அன்னோன் நம்பர், லாஸ்ட் 48 hours 17 மிஸ்டு கால் வந்த நேரம் எல்லாமே நைட்டு 11:40க்கு மேலே, காலையில் 3:15க்குள்ளே தான் இருந்தது. அருண் கேட்டான், நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியுமா? சைபர் ஆஃபீஸர் கீபோர்டை வேகமாக அழுத்தினான். 1 நிமிஷம் 2 நிமிஷம். அவன் மெதுவாக தலையை உயர்த்தினான். சார், இது நார்மல் கால் இல்லை சார். அவன் ஸ்க்ரீனை அருணுக்கு திருப்பினான். சார், இது சிம் கால் இல்லை, இன்டர்நெட் பேஸ்டு வாய்ஸ் ட்ரிகர். அருண் கூர்மையாக கேட்டான், வாட்ஸ்அப்பா? ஆஃபீஸர் தலையசிச்சான். இல்லை சார், இது வாட்ஸ்அப்பும் இல்லை, டெலகிராமும் இல்லை, கஸ்டம் விஓஐபி கால், கஸ்டம் விஓஐபி ட்ராப். ஆஃபீஸர் விளக்கம் சொன்னான். சார், கால் டைரெக்டாக ஃபோனுக்கு வரல, ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ரவரி சர்வருக்கு போய் அங்கேருந்து விக்டிம் ஃபோனுக்கு ரீடைரக்ட் பண்ணியிருக்கு. அவன் தொடர்ந்து சொன்னான். சார், சர்வர் லொக்கேஷன் 20 செகண்ட்ஸ்க்கு ஒருத்தரம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. விபிஎன், ப்ராக்ஸி, டார்க் ரிலே. அருண் கேட்டான், ஆர்ஜின் என்ன? ஆஃபீஸர் மெதுவாக சொன்னான்,
அது அன்னோன் சார். ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப கால் டேட்டா செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆயிடுது. ஃபோனில் இருந்த வாய்ஸ் மெசேஜ் மட்டும் இன்டாக்ட். அருண் ப்ளே பட்டனை அழுத்தினான். அதே அமைதியான குரல், நீ ஓடலாம், ஆனால் உன்னோட ரகசியம் ஓடாது. இப்போ அந்த ஆஃபீஸர் சொன்னான், சார் வாய்ஸ் மாடுலேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க சார். பிச்சு ஃப்ரீக்குவன்சி எல்லாமே டைனமிக்கலாக சேஞ்ச் ஆகுது. இதில் ஜெண்டர் ஏஜ் எஸ்டிமேட் கூட இம்பாசிபிள் சார். அருண் மெதுவாக சொன்னான். அவன் ப்ரொஃபஷ்னல். ஆஃபீஸர் இன்னொரு விஷயம் சொன்னான், சார் இந்த கால் விக்டிம் ஃபோனுக்கு ரிங் ஆகவே இல்லை. அருண் திரும்பி பார்த்தான். அப்புறம் எப்படி? இயர்ஃபோன் கனெக்டில் இருந்திருக்கு. டைரக்ட் ஆடியோ இன்ஜெக்ஷன். ஸ்க்ரீன் லாக்லேயே வாய்ஸ் ப்ளே ஆகுது. அதாவது ஃபோன் ஓப்பன் பண்ணாமலே நோட்டிஃபிகேஷன் இல்லாமலே ஒரு குரல் காதில் பேசும். அருண் மெதுவாக சொன்னான், இவன் டெக்னாலஜியை வச்சு டிசைன் பண்ணுறவனாக இருப்பான் போல இருக்கு. அருணோட முடிவு. ஒயிட் போர்டில் அவன் இன்னொரு லைன் எழுதினான், நோ நம்பர் நோ லொக்கேஷன் ஒன்லி ஃபியர். அவன் திரும்ப சொன்னான், இது ரேண்டம் சைக்கோ போல் இல்லை, இவன் டெக்னாலஜியை வெப்பனாக யூஸ் பண்ணுறவன். ஸ்டேஷன் லைட்ஸ் அணைந்த நேரம் அருண் தனியாக நின்னப்போ அவனோட மொபைல் இப்போ வைப்ரேட் ஆனது. நோ கால் நோ நம்பர் ஜஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் 2/18. அருண் இப்போ ஸ்க்ரீனை நீண்ட நேரம் பார்த்துட்டே இருந்தான். அவன் மெதுவாக சொன்னான், காலை ட்ரேஸ் பண்ண முடியாதவன், ஆனால் மனசுக்குள்ளே ட்ரேஸ் பண்ணிட்டான். வெளியில் இருட்டு. அந்த இருட்டுக்குள்ளே ஒரு சைக்கோ அடுத்த மூவை பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தான். 3வது நாள் அருண் ஐபிஎஸ் இன்னும் தூங்கவே இல்லை. ஸ்டேஷனில் ஒயிட் போர்டில் முதல் 2 வழக்குகளின் புகைப்படங்கள். 2 18 வயசு, 2மே அதிகாலை, 2மே சூசைடு. அவனோட மனசுக்குள்ளே மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சத்தமாக ஒழிச்சிட்டே இருந்தது, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். அந்த கால் அதிகாலை 3:40 கண்ட்ரோல் ரூம்லேருந்து. இந்த முறை குரல் கொஞ்சம் நடுங்கினது. சார், அண்ணா நகர் சார், ஆன்கோயிங் சூசைட் அட்டம்ப்டா? அருண் உடனே எழுந்தான். அவள் இன்னொரு 18 வயசுடைய பொண்ணு. ஒரு அப்பார்ட்மெண்ட் டெரஸ். 18 வயது இளம்பெண், செகண்ட் இயர் காலேஜ். டெரஸில் லெட்ஜில் நின்றுக்கிட்டு இருந்தா. கீழே 5வது மாடி ஆழம். கண்களில் அழுக இல்லை, உறைந்த பயம் மட்டும். க்ரௌடு கீழே கூடியிருந்தது. ஃபயர் சர்வீஸ், நெகோசியேஷன் டீம். ஆனால் யாரையுமே அவள் பார்க்கல. அவள் பார்க்குறது தனக்கு முன்னாடி இல்லாத ஒருத்தரை. அருண் மெதுவாக கீழே போனான். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க. இப்போ அந்த பொண்ணு திடீர்னு கத்துனா. இல்லை, அவன் சொன்னான், நீ பேசினா எல்லாத்தையும் நான் வெளியிட்டுருவேன்னு சொன்னான். யார் சொன்னா, என்ன சொன்னா? மைக்கில். அருண் மெதுவாக கேட்க அவள் தலையசிச்சா. நான் சொல்ல மாட்டேன். அவளோட கை நடுங்கினது. அவள் காதில் வயர்லெஸ் ஏர்பட். உடனே அருண் புரிஞ்சுக்கிட்டான். நெகோஷியேட்டர் பேசிகிட்டு இருந்தார். உங்கள் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. அந்த நொடி தான் அவளோட முகம் மாறினது. அவளோட முகத்தில் பயம் இல்லை, இப்போ ஒரு முடிவு. அவள் மெதுவாக சொன்னான், என்னோட டைம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நிமிஷமே ஒரு தாமதம். அருண் ஓடுனா. அவள் கையை பிடிக்க முயற்சி பண்ணா. ஒரு நொடி பிழை. அவள் கீழே விழுந்துட்டா. ஒரு அமைதி. அந்த அமைதி எல்லாரையும் விட அருணை தான் ரொம்ப அதிகமாக பாதிச்சது. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அருண் அவள் கையை கவனிச்சான். டைட்டாக பிடிச்சிருந்தது மொபைல் ஃபோனை. இப்போ அந்த மொபைல் ஸ்க்ரீனில் ஒரே ஒரு லைன் ஒன்றுது, டோன்ட் ஸ்க்ரீம், நோ நம்பர், நோ ஆப், நோ நோட்டிஃபிகேஷன் சோர்ஸ், ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட். அடுத்த ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டல். டாக்டர் சொன்னார், சார் ஃபால் இன்ஜூரிஸ், ஆனால் ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹார்ட் ரேட் ரொம்ப அப்நார்மலாக இருந்துச்சு. அருண் கேள்வி கேட்டான். பயம்? டாக்டர் தலையசிச்சார். எக்ஸ்ட்ரீம் ஃபியர். 3வது முறை. ஸ்டேஷனுக்கு திரும்பினதும் அவன் ஒயிட் போர்டில் 3வது வட்டம் வரைஞ்சான். அவன் மெதுவாக சொன்னான், இவன் கொல்லலை, இவன் நேரம் கொடுத்து முடிவெடுக்க வைக்கிறான். அருண் சேரில் சாய்ந்த நொடியில் அவனோட மொபைல் இப்போ வைப்ரேட் ஆனது. நோ கால் நோ நம்பர் ஜஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் மெசேஜ் 3/18. அருண் அந்த ஸ்க்ரீனை பார்த்தபடி மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பில் பயம் இல்லை, ஒரு நக்கல் இருந்தது. அது ஒரு வேட்டையாளரின் சிரிப்பு போல் இருந்தது. அவன் சொன்னான், நீ கேம் ஆடுறல என்கிட்ட, நானும் இப்போ அவனோட போர்டுக்கு வந்துட்டேன். பார்க்கலாம் இந்த வேட்டையில் யார் ஜெயிக்கிறான்னு. வெளியில் விடிய ஆரம்பிச்சது. ஆனால் சென்னையோட இருட்டு இன்னும் அகலவே இல்லை. 3 வழக்குகள், 3 தற்கொலைகள். போலீஸ் ஃபைலில் அது ஒரு எண்ணிக்கை. ஆனால் அந்த வீடுகளுக்கு அது முழு வாழ்க்கை அழிந்த சோகம். அந்த வீட்டுக்குள்ளே அருண் நுழைந்த உடனே ஒரு விஷயத்தை உணர்ந்தான். இனிமே இந்த வீடு எப்போதும் முன்போல இருக்காது. அம்மா சோஃபாவில் உட்காந்துருந்தா. கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, அதை விட பயங்கரமான முழு அமைதி. அருண் மெதுவாக கேட்டான், உங்கள் பொண்ணு சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா? அம்மா நீண்ட நேரம் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னான், சார் என் பொண்ணு இருக்கால சார், அவள் சிரிச்சா வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வரும் சார். இப்போ சிரிப்பு போச்சு சார், வெளிச்சமும் போச்சு. அருண் எதுவுமே கேட்கல. அவங்களா பேசட்டும்னு அவங்களுக்குள்ளே ஸ்பேஸை கொடுத்துட்டு அமைதியாக காத்திருந்தான். கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த அம்மா தொடர்ந்து பேசினா. கடைசி 3 நாளாக அவன் என்கிட்ட என்னோட கண்ணை நேராக பார்த்து பேசவே இல்லை சார். அவளோட குரல் உடஞ்சி அழுதது. நான் கூட கேட்டேன் சார், என்னம்மா என்னாச்சுன்னு. ஆனால் அவள் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டா.
இப்போ சொன்னபடி அம்மா முகத்தை மூடிக்கிட்டா. அந்த ஒன்றும் இல்லை அப்படின்றது எவ்வளோ பெருசுன்னு எனக்கு இப்போ தான் சார் தெரியுது, இப்போ தான் தெரியுது. அழுதபடி இருந்தா. 2வது வீடு. ரயில்வே ட்ராக்கில் இறந்த பையனோட வீடு. அப்பா அவனோட காலேஜ் பேக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாரு. அருண் கேட்டான், சார் இந்த நேரத்தில் உங்ககிட்ட கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் கேட்டு தான் சார் ஆகணும். உங்கள் பையன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி எப்படி சார் இருந்தான்? வீட்டில் அவனோட பிஹேவியரெல்லாம் என்ன சார்? வீட்டில் ஏதாவது பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருந்ததா சார்? அப்பா ஒரு நிமிஷம் சிரித்தார். அந்த சிரிப்பு அழுகையை மறைக்க முயன்றது. சார், என் பையன் ரொம்ப தைரியமானவன் சார். நான் கூட சில நேரம் என் பையன்கிட்ட தான் ஆலோசனை கேட்பேன்னா பார்த்துக்கோங்களேன். சொன்ன அவரோட குரல் நடுங்கினது. அப்படிப்பட்ட பையன் போய் ரயில் முன்னாடி நிற்கிற அளவுக்கு என்ன சார் பயம் வந்திருக்கோம்? அவர் தலையை தாழ்த்திக்கிட்டாரு. என்னால் என் பையனை காப்பாற்ற முடியாமல் போச்சே சார். அருண் மெதுவாக சொன்னான். இது உங்கள் மேலே தப்பு இல்லை சார், ஆனால் அந்த வார்த்தைக்கு அப்பாவோட மனசுக்குள்ளே போய் சேரவே இல்லை. 3வது வீடு. டெரஸ்லேருந்து குதித்த பெண்ணோட வீடு. அம்மா தரையில் உட்காந்துருந்தா. அவளோட கையில் மகளோட ஃபோட்டோ. பேசவே இல்லை. அக்கா தான் பதில் சொன்னான். சார், அம்மாவால் இப்போ எதுவும் பேச முடியாது சார். அவங்க இருக்கிற மனநிலைமையில் தெரியல சார். அம்மாவோட மனநிலைமையே நல்லா இருக்கான்னு தெரியல. டாக்டர்கிட்ட காமிச்சிட்ருக்கோம் சார். சொல்லுங்கள் சார், என்ன சார்? உங்கள் தங்கச்சி எப்படி இருந்தா? அதாவது சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பிரச்சனை, லவ் ஃபெயிலியர், இல்லை குடும்பத்தில் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது? இல்லை சார், அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார். எந்த விஷயம்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவா சார். அப்பா எங்கம்மா இருக்கார்? அப்பா இல்லை சார், அப்பா இறந்து 4-5 வருஷம் ஆகுது சார். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அம்மா ஏதாவது வேலைக்கு போகிறாங்களா? இல்லை சார், அப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்பே இறந்ததுனால அவங்க கம்பெனிலேருந்து பணம் கொடுத்தாங்க சார். அதை பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம் சார். அது இந்த அப்பார்ட்மெண்ட் வீடு கூட சொந்த வீடு தான் சார். அதனால் எங்களுக்கு அந்த டெபாசிட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் பணமே போதுமானது சார். அது மட்டும் இல்லை, இப்போ 4 மாதமாக நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் சார். கை நிறைய சம்பாதிக்கிறேன். பண பிரச்சனை அப்படின்றது எங்களுக்கு இல்லவே இல்லை சார். என் தங்கச்சியை பற்றி சொல்லணுன்னா என்ன சார் சொல்கிறது? எங்கள் வீட்டோட தைரியமே அவள் தான் சார். ஆனால் இப்போ இந்த வீட்டுக்கு தைரியமே இல்லையே சார். அருண் இப்போ அந்த அம்மாவை பார்த்தான். அம்மா கிட்ட ஏதாவது கடைசியாக பேசினாளா? அம்மா மெதுவாக தலையசைச்சா. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான். எனக்கு பயமாக இருக்குமான்னு அன்றைக்கி நைட்டு சொன்னான். என் கூட வந்து தூங்குடி, ஏதாவது கனவாக இருக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவள் எதுக்கு இப்படி சொன்னான்னு. அம்மா உடைஞ்சி திரும்ப அழ ஆரம்பித்தா. அருண் விசாரணையை முடிச்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தான். 3 வீடுகள், 3 குடும்பங்கள். அருண் ஆஃபீஸில் உட்கார்ந்தபோது அவனோட கைகளை இறுக்கமாக பிடிச்சான். இறந்து போன யாருமே பலவீனமானவர்கள் இல்லை, இவங்க உடைக்கப்பட்டவர்கள். அடுத்ததாக அவங்க படித்த காலேஜுக்கு போனான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன விஷயம் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது. சார், அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டானவங்க சார். எப்போவுமே சிரிச்ச முகமாக இருப்பாங்க. ஆனால் கடைசி நாட்களில் அவங்கக்கிட்ட சிரிப்பு இருந்தாலும் கண்ணில் ஒரு பயம் இருந்தது. அருண் மனசுக்குள்ளே சொன்னான். அந்த பயத்தை யாரோ திட்டமிட்டு விதைச்சிருக்காங்க. ஸ்டேஷனுக்கு திரும்பின அருண் ஒயிட் போர்டை பார்த்தான். 3 பெயர்கள். அவன் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு வாழ்த்தை எழுதினான். அவன் மெதுவாக சொன்னான். கொன்னவன் உயிரை மட்டும் எடுக்கலை, இந்த வீடுகளில் இருந்த எதிர்காலத்தையும் எடுத்திருக்கான். இப்போ அவனோட காதில் வெளியில் ஒரு அம்மாவின் அழுகை தூரத்தில் கேட்பது போல இருந்தது. முதல் தடவை சூசைடு ஒரு செய்தி, 2ஆம் நாள் ஒரு தலைப்பு, 3ஆம் நாள் இப்போ அது புயலாக மாறினது. பிரேக்கிங் நியூஸ். டிவியில் அதே வார்த்தை திரும்ப திரும்ப. அனதர் டீனேஜர் சூசைட், ஷாக்ஸ் சென்னை. விஷுவலில் 3 புகைப்படங்கள், 3 புன்னகைகள், 3 வாழ்க்கைகள். பேக்ரவுண்டில் ஒரு ஆங்கர் பேசினார். இது வெறும் கோயின்சிடென்ஸா, இல்லை சென்னையில் ஒரு இன்விசிபிள் கில்லர் சுத்துறானா? ஒரு சேனல் பேசினது. போலீஸ் என்ன பண்ணுது? இன்னொரு சேனல். 3 மரணம் நடந்திருக்கு, ஆனால் ஒரு பதில் கூட வரல. சோஷியல் மீடியாவில் பேசினாங்க. ஏன் யாரையுமே கைது பண்ணல? யார் பயமுறுத்தி உங்களை சூசைட் பண்ண வச்சது? நம்ம குழந்தைங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்காங்களா? ஹேஷ்டேக் ட்ரெண்டானது. ஃபியர் இன் சென்னை. ஒரு ப்ரெஸ் மீட், 3 குடும்பங்கள். இப்போ அம்மா கேமராவை பார்த்து அழுதா. என் பொண்ணு யாரையோ பார்த்து பயந்தே செத்துருக்கா. அந்த பயத்தை அவளுக்கு யார் கொடுத்தது? அப்பா கத்துனாரு. இது தற்கொலை இல்லை, யாரோ என்னோட பையனை கொன்னுட்டாங்க, பயமுறுத்தியே கொன்னுட்டாங்க, சூசைட் பண்ண வச்சுட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை மீடியாவுக்கு போதும். அடுத்த நாள் ஸ்டேஷனில் பதட்டம். ஃபோன்ஸ் நிறுத்தாமல் ஒழிச்சிட்டே இருந்தது. சீனியர் ஆஃபீஸர் சொன்னார். அருண், மேலேருந்து ப்ரெஷர். மக்கள் மத்தியில் பேனிக் க்ரியேட் ஆகுது. அருண் அமைதியாக இருந்தான். சார், பேனிக் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிடுச்சு. ஆமாம், பதில் சொல்ல அப்படின்னா நிலைமை இன்னும் மோசமாக போயிடும். ஒரு சேனல் அருணோட ஃபோட்டோவை போட்டது.
ஆஃபீஸர் இன்சார்ஜ் பட் நோ ப்ராக்ரஸ். அருண் இப்போ டிவி ஆஃப் பண்ணான். அவனோட மனசுக்குள்ளே ஒரே ஒரு எண்ணம், இவன் நம்மளை வெளியில் வர வைக்கிறான். அன்னைக்கு இரவு ஒரு லைவ் டிவி டிபேட் நடந்தது. பேனலில் சைக்காலஜிஸ்ட், ஆக்டிவிட்டிஸ், ரிட்டையர்டு காப். டிபேட் சூடாகிக்கிட்டு இருந்தது. அந்த நொடி ஸ்க்ரீனில் ஒரு டிக்கர் ஓடுனது. பிரேக்கிங், 4th சூசைட் அட்டெம்ப்ட் ரிப்போர்ட்டட். ஸ்டுடியோ அமைதியானது. அதே சமயம் அருணோட மொபைலும் வைப்ரேட் ஆனது. அன்னோன் மெசேஜ், நாய்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபியர். அருண் கண்கள் இப்போ கூர்மையானது. இவன் மீடியாவை வெப்பனாக யூஸ் பண்ணுறான். நிலைமை இங்கே வேறு மாதிரி போயிட்டு இருந்தது. காலேஜில் ஹாஸ்டல்லலாம் பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நைட்டு ஃபோன் ஆஃப் பண்ணாத, அன்னோன் கால்ஸை எடுக்காத. பட் ஃபியர் ஆல்ரெடி என்டர்டு. தூக்கமே இல்லாத இரவுகளாக இருந்தது. கர்டைன் மூடப்பட்ட ரூம்ஸ், ஹெட்ஃபோன்ஸில் ஓடுற சைலன்ஸ். ப்ரெஷருக்கு உட்பட்டு போலீஸும் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டது. நோ சீரியல் கில்லர் ஆங்கிள், தீஸ் ஆர் ஐசோலேட்டட் சூசைட்ஸ். அருண் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததும் அவன் கண்களை மூடினான். இல்லை, இது தப்பு. அந்த இரவு சோஷியல் மீடியாவில் ஒரு அனானியம்ஸ் போஸ்ட் வைரலானது. பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருந்தது. ஐ டோன்ட் கில், ஐ லெட் தம் டிசைட். பிலோ தட் 4/18. அருண் ஸ்க்ரீனை பார்த்தபடி மெதுவாக சொன்னான். மீடியா சத்தம் அதிகமானால் அடுத்தவன் இன்னும் சீக்கிரமாக உடைஞ்சிடுவான். வெளியில் டிவிக்களில் சத்தம் அதிகரித்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த சத்தத்துக்குள்ளே ஒரு சைக்கோ அமைதியாக எண்ணிக்கை எழுதிட்டு இருந்தான். அந்த காலை காவல் நிலையத்துக்குள் ஒரு சாதாரண நாளாக தொடங்கலை. ஒவ்வொரு தொலைபேசியும் ஒரே நேரத்தில் ஒலிச்சது. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு கேள்வி. போலீஸ் என்ன பண்ணுது? பதில்கள் இல்லை, அமைதி மட்டும்தான். கமிஷனர் ரூம்குள்ளே வர அதிகாரிகள் எல்லாரும் ஒரு வட்டமாக உட்காந்துருந்தாங்க. அந்த அறை குளிரூட்டப்பட்டிருந்தது. ஆனால் அறைக்குள்ளே பதட்டம் வியர்வையாக கசிந்தது. கமிஷனர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். 3 தற்கொலைகள், 4வது அட்டெம்ப்ட். மீடியா கையை விட்டு விஷயம் போயிடுச்சு. ஒரு சீனியர் ஆஃபீஸர் சொன்னார். சார், மக்கள்லாம் பயந்துட்டாங்க, பேரண்ட்ஸ் பயந்துட்டுருக்காங்க, காலேஜிலலாம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அந்த நேரம் தான் அருண் பேசினான். அவன் குரல் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தது. சார், பதட்டத்தை குறைக்கணும் அப்படின்னா நம்ம உண்மையை சொல்லணும். நம்ம விஷயத்தை மறைச்சோம் அப்படின்னா குற்றவாளி ஜெயிப்பான். கமிஷனர் நெத்தியை சுருக்குனார். அருண், நான் சொல்கிறது செய். நீ ஒரு ஆஃபீஸர். ஆனால் சிஸ்டம் என்ன தான் டாலரேட் பண்ணும். முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. ஒரு ஃபைல் மேஜை மேலே வைக்கப்பட்டது. ஒரு பெயர், ஒரு முகம், ஒரு சின்ன குற்ற சம்பவ வரலாறு. சைபர் கேஃபில் வேலை பார்த்தவன், ஒரு காலத்தில் ஆன்லைன் பிளாக்மெயில் கேஸில் பிடிப்பட்டவன். சீனியர் ஆஃபீஸர் சொன்னார். பொதுமக்களுக்கு ஒரு முகத்தை காட்டணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அருண் உடனே நின்னா. சார், இனிமே யாரும் பயப்பட தேவையில்லை. நாங்க அந்த சஸ்பெக்ட பிடிச்சாச்சு. பேக்ரவுண்ட்ல சஸ்பெக்டோட போட்டோ. ஆங்கர்லாம் எக்ஸைட்மென்ட் ஆயிட்டாங்க. சார், இவன் தான் கொலையாளியா? இவன் தான் இந்த மாதிரி தற்கொலைக்கு தூண்டுறவனா? கமிஷனர் இப்ப அமைதியா இருந்தாரு. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. பட் there is no serial killer. முடிவு எடுத்தே ஆகணும். இல்லைன்னா பிரஸ் மீட்ல கார்னர்ல அமைதியா நின்னா. அவனோட மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம், இது ரீஅஷூரன்ஸ் இல்ல, இது ஒரு இன்விடேஷன். அவனுக்கு நம்ம கொடுக்குற இன்விடேஷன். டிவில போலீஸ் ஆக்டட் ஃபாஸ்ட், சஸ்பெக்ட் கார்ட். பேரண்ட்ஸ் கொஞ்சம் அமைதியானாங்க. காலேஜ் எல்லாம் கொஞ்சம் அமைதி நிலைக்கு திரும்பினது. ஒரு நொடிக்கு குறைந்தது போல இருந்தது. அதே இரவு அருண் டெஸ்க்ல ஃபைல்ஸ் பார்க்கறப்ப அந்த சைபர் கிரைம் ஆஃபீஸர் ஓடி வந்தான். சார், சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். என்னாச்சு? பயப்பட தேவையில்லை. போன்ல இருந்து லாஸ்ட் இன்கமிங் மெசேஜ். அவன் ஸ்கிரீனை பார்த்தான். அருண் அந்த மேடையின் ஓரத்துல ஒரு அமைதியா நின்னா. அவன் மனசுக்குள்ள மட்டும் ஒரே ஒரு வரி ஓடிக்கிட்டு இருந்தது. இது ரீஅஷூரன்ஸ் இல்ல, இது அவனுக்கு நம்ம கொடுக்கிற இன்விடேஷன். அருண் மெதுவா நாற்காலியில சாஞ்சான். இவன் ஸ்பாட்லைட் கொஞ்சம் அமைதியானது. ஸ்பாட்லைட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான். பேரண்ட்ஸ்லாம் அடுத்த நாள் காலையில another breaking news. ஃபோன் சார்ஜுக்கு போட்டாங்க. ஆனா ஒரு டேட்ல ஒரு திரை மட்டும் மென்ஷன்ஸ் போலீஸ் ஸ்டேட்மெண்ட். அருண் டெஸ்க்ல ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருந்தப்ப ஆஃபீஸர் ஓடி வந்தான். அவனோட முகம் கொஞ்சம் வெளுத்து போயிருந்தது. சார், சஸ்பெக்ட் ஃபோனில் இருந்து லாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் வந்திருக்கு. சைபர் ஆஃபீஸர் கை நடுங்கிக்கிட்டே ஃபோன் அருண் கிட்ட காமிச்சான். சார், லாஸ்ட் இன்கமிங் மெசேஜ். ஸ்க்ரீனில் ஒரு சிம்பிளான மெசேஜ் இருந்தது. ராங் ஃபேஸ். அதுக்கு கீழே இன்னொரு லைன். யூ ஸ்போக் ஃபார் மீ. அருண் ஒரு நிமிஷம் பேசவே இல்லை. அவன் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தான். ட்ரேஸ். ஆஃபீஸர் தலையாட்டினான். சேம் பேட்டர்ன் சார், நோ நம்பர், நோ ஐபி, டெம்ப்ரவரி ரிலே சர்வர் சார். மெசேஜ் வந்து 10 செகண்ட்ஸ்லேயே டேட்டா வைப் ஆயிடுச்சு. அருண் மெதுவாக மூச்சு விட்டான். அவன் இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் நியூஸ் சேனலில் ஒரு டோன் மாறி இருந்தது. போலீஸ் ஆக்டட் ஃபாஸ்ட், சஸ்பெக்ட் ஐடென்டிஃபைடு. காலேஜெலாம் கொஞ்சம் பேனிக் ஆகாமல் இருந்தாங்க. ஹாஸ்டல் வார்டன்ஸ்லாம் ரோல் கால் எடுத்தாங்க. பேரண்ட்ஸோட ஃபோன் கால் கொஞ்சம் குறைஞ்சிது. ஆனால் அருண் மனசுக்குள்ளே ஒரு ஹெவியான வெயிட் இருந்தது. காம் பிஃபோர் ஸ்டாம் மாதிரி இருக்குது இது. அடுத்த நாள் மாலை 6:45 சடனாக ஒரு பிரேக்கிங் நியூஸ். டீனேஜ் பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். சூசைட் நோட். அருண் இப்போ சேர்லேருந்து எழுதான். லொக்கேஷன் சார், டி நகர் சார். அருண் கண்களை முன்னான். கவுண்ட். சைபர் ஆஃபீஸர் மெதுவாக சொன்னான். சார், இது 5வது சார். அந்த அறை
18 வயசு பையன் ஃபேனில் தூக்கு போட்டிருந்தான். டேபிளில் ஒரே ஒரு பேப்பர் போலீஸ் எடுத்து காமிச்சாங்க. அதில் எழுதப்பட்டிருந்தது. போலீஸ் சொன்னாங்க பயம் இல்லைன்னு. ஆனால் அவன் இன்னும் எங்கள் கூட பேசிட்டு தான் இருக்கான். அருண் அந்த பேப்பரை நீண்ட நேரமாக பார்த்துட்டே இருந்தான். இது சூசைட் நோட்டு தான். ஆனால் இது ஒரு அக்யூசியேஷன் மாதிரி இருக்குது. 1 மணி நேரத்துக்குள்ளே மீடியாவோட டோன் வேறு மாதிரி மாறினது. போலீஸ் தப்பான ஒருத்தனை காமிச்சிருக்காங்க. நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஃபேக் ஹேஷ்டேக் இந்த மாதிரி ட்ரெண்டாகி போயிட்டு இருந்தது. ஒரு சேனலில் விக்டிமோட ஃபாதர் கத்துனாரு, போலீஸ் சொன்னதை நம்பி தானே என் பையனை ஹாஸ்டலுக்கு அனுப்புனேன். கமிஷனர் ரூம் அறைக்குள்ள அமைதி. கமிஷனர் இப்போ அருணை பார்த்தாரு. என்ன பண்ணுறது அருண்? அருண் மெதுவாக பதில் சொன்னான். அதான் நான் சொன்னனே சார். அறை இன்னும் அமைதியாக இருந்தது. கமிஷனர் நாற்காலியில் உட்காந்தாரு. இப்போ என்ன பண்ணுறது சார்? டேமேஜ் கண்ட்ரோல் இப்போ இம்பாசிபிள் சார். இப்போ அவன் கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டான். அருண் அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தப்போ அவனோட மொபைல் வைப்ரேட் ஆனது. அன்னோன் மெசேஜ், தேங்க்யூ ஃபார் த கவர். அதுக்கு கீழே 5/18. அருண் இப்போ ஃபோனை பாக்கெட்டில் போட்டான். அவனோட குரல் லோவாக இருந்தது. இவன் போலீஸை ஹைட் பண்ணிக்க ஷீல்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். போலீஸையே ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணுறான். அந்த இரவு நகரம் தூங்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் பல வீடுகளில் லைட்ஸ் ஆஃப் ஆனாலும் தூக்கம் வரல. ஃபோன் சைலண்ட் மூடில் இருந்தாலும் பயம் இருந்துகிட்டே இருந்தது. அருண் ஸ்டேஷன் கேட்டுக்கு வெளியில் போய் சொன்னான், நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம். இப்போ அதை சரி பண்ணலன்னா அவன் இன்னும் வேகமாக விளையாடுவான். அந்த இரவு போலீஸ் ஸ்டேஷன் அமைதியாக இருந்தது. ஆஃபீஸில் ஒர்க்கில் சில பேர் இருந்தாங்க. ஆனால் அருண் மட்டும் தூங்கலை. மேஜையின் மேலே 5 வழக்குகளோட ஃபைல் இருந்தது. 5 புகைப்படங்கள், 5 மரணங்கள். அவனோட முன்னாடி இருந்த ஒயிட் போர்டில் அவன் மெதுவாக எழுதினான். வயசு 18, நேரம் இரவு, பயம், தற்கொலை. அவன் நீண்ட மூச்சு விட்டான். அருண் முதல்ல கவனித்தது நேரம்தான். எல்லாமே நைட்டில் தானே நடக்குது. அவன் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருந்த அதிகாரியை அழைச்சான். அந்த மிரட்டல் வந்த நேரங்கள் என்ன? அந்த ஆஃபீஸர் பதில் சொன்னார். மோஸ்ட்லி எல்லாமே இரவு 11:30 மணிக்கு மேலே சார். அதிகாலை 3:30 மணிக்குள்ளே தான் ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு. குறிப்பாக நள்ளிரவு தான். அருண் தலையசைச்சான். அந்த நேரத்தில் தான் மனுஷனோட மனசு ரொம்ப பலவீனமாக இருக்கும். தூக்கம் கெட்டால் பயம் சீக்கிரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவன் ஒவ்வொரு புகைப்படத்தையும் பார்த்தான். யாரும் மன அழுத்தம் உள்ளவங்க போல இல்லை. தற்கொலை செய்யும் வகையிலும் அவங்க குற்றவாளி பலவீனமானவர்களை தான் தேர்வு செய்யலை, தைரியமானவர்களை தேர்வு செஞ்சு உடைக்கிறான். அருண் மெதுவாக சொன்னான். அவன் பலகையில் இன்னொரு வரி எழுதினான். மொபைல், அதுதான் உள்ள நுழையிற கதவு. அதுதான் அவனுக்கு ஒரு துருப்பு சீட்டு. இவன் நேரடியாக வரல, முகத்தை காட்டலை, குரல் மட்டும், வார்த்தை மட்டும், பேச்சு மட்டும். அந்த குரல் அழுத்தமானதா இல்லை, கத்தல் இல்லை, அவன்கிட்ட ஆவேசம் இல்லை. அமைதியான குரல் தான், ஆனால் அதிக பயத்தை உண்டாக்குது. அருண் இப்போ ஒரு ஆடியோவை திரும்ப கேட்டான். உன்னோட ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவன் அதை நிறுத்திட்டு சொன்னான். இது மிரட்டல் இல்லை, இது ஒரு உறுதி. நான் செய்வேன்னு சொல்லலை, கண்டிப்பாக இது நடக்கும்னு சொல்கிறான். அதுதான் கேட்குறவங்களோட மனசை உடைக்குது. ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவருக்கும் ஒரு டைம் அவன் லிமிட் கொடுத்துருக்கான். அந்த டைமுக்குள்ளே அவன் டிசிஷன் எடுக்கணும். அருண் சொன்னான். டைம் கொடுத்தா மனசு யோசிக்காது, பயம்தான் முடிவெடுக்கும். அவன் இன்னொரு விஷயத்த கவனிச்சான். இவன் ஒவ்வொருத்தரையும் நேரில் சந்திக்கலை, அவங்கள டைரெக்டாக அட்டாக் பண்ணலை, அவங்கக்கிட்ட எந்த எவிடன்ஸும் விட்டு வைக்கலை. அவனை பிடிக்க வெளியில் தேடினா கூட ஒரு யூஸும் இல்லை. அருண் இப்போ சேரில் சாய்ஞ்சான். அவனோட கண்கள் அந்த போர்டில் இருந்த எண்ணிக்கையை திரும்ப பார்த்தது. 5/18. அவன் மெதுவாக சொன்னான். இவன் சந்தோஷத்துக்காக செய்யலை, கொலைக்கு ஆசைப்பட்டும் செய்யலை. இவனுக்கு வேண்டியது ஏதோ ஒரு கட்டுப்பாடு. மக்கள் பயப்படணும், காவல்துறை தடுமாறணும், ஊடகம் அவனை பற்றி பேசணும். அவன் இப்போ 18ன்ற என்ன வட்டமிட்டான். 18 வயசு, இது ஒரு பொறுப்பு ஆரம்பிக்கிற வயசு. அவமானம் அதிகமாக வேலை செய்கிற வயசு. சின்ன விஷயத்துக்கு கூட அவமானப்படுற வயசு. அவமானத்தை மிகப்பெரிய விஷயமாக நினைக்கிற வயசு. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்படின்ற ஒரு பயம் இந்த வயசில் தான் அதிகமாக வரும். அடுத்த கட்டம். அருண் அந்த போர்டை பார்த்தான். இல்லை, நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம், அதனால தான் இன்னும் அவன் வேகமாக நகர்றான். அவன் உறுதியாக சொன்னான். இனிமே அவனை தேடக்கூடாது. அவன் நகர்றதுக்கு காரணம் நம்மளாக மாறணும். அந்த இரவு அருணுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சது. இனிமே இது ஒரு விசாரணை இல்லை, இனிமே நம்மளும் அவனை போல் ஒரு விளையாட்டை ஆரம்பிக்கணும். அருண் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிருந்தான். இவனை பிடிக்கிறதுக்கு நம்ம அவன் பின்னாடி ஓடி பயனில்லை, இவன் நம்ம பின்னாடி வரணும், அவனை நம்மளாக வெளியில் வர வைக்கணும். அன்னைக்கு நைட்டு இவன் தனியாக முடிவு பண்ணான். அருண் இப்போ டெக் டீமை கூப்பிட்டான். கடைசி 3 நாளில் எல்லா சூசைட் அட்டம்ஸோட டீட்டெயில்ஸும் எடுங்க. ஒரு ஆஃபீஸர் கேட்டார். சார் என்ன சார்? அருண் சொன்னான். நம்ம ஃபேக்காக ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ண போகிறோம். அவன் மெதுவாக விளக்கம் கொடுத்தான். இவன் எப்போவும் தைரியமானவங்களை தானே தேர்வு பண்ணுறான். அப்போது நம்ம அவனுக்கு ஒரு தைரியமான டார்கெட்டை நம்மளாக ஃபேக்காக கொடுக்கணும். இப்போ அருண் ஒரு பெயர் எடுத்தான். 18 வயசு, கல்லூரி மாணவன்.
சமூக ஊடகங்களில் ஆக்டிவ், வெளியில் பார்த்தா ரொம்ப கான்ஃபிடென்ட். ஆனால் அந்த பெயர் உண்மையான பெயர் அல்ல. இது ஒரு ஃபேக்கான ஐடி. அவன் பெயரில் ஒரு சமூக ஊடக கணக்கு, ஒரு புகைப்படம், ஒரு லைஃபு, எல்லாத்தையுமே டெக் டீம் அழகாக பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து க்ரியேட் பண்ண மாதிரி எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சாங்க. இந்த ஐடி புதுசாக தொடங்கப்பட்டது மாதிரி இல்லை. இதே 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட ஐடி மாதிரியே மாற்றி கொடுத்தாங்க. அருண் சொன்னான். இந்த ஆள் அவனுக்கு டார்கெட்டாக இருப்பான். அருண் தெரிஞ்சே ஒரு சின்ன தகவலை ஊடகத்துக்கு லீக் பண்ணான். போலீஸ் இன்னொரு சஸ்பெக்டை சைலண்ட்டாக மானிட்டர் பண்ணுறாங்கன்னு. அந்த செய்தி சின்னதாக தான் போனது. ஆனால் அருணுக்கு தெரியும் அவன் ஒவ்வொரு செய்தியையும் கவனிக்கிறான் அப்படின்னு. அருண் இப்போ டைம் பார்த்தான். இவன் நைட்டு தான் வேலை செய்கிறான். அவன் இப்போ டீம் கிட்ட சொன்னான், 11 மணிக்கு பின்னாடி எல்லாருமே ஆக்டிவாக இருங்க. இந்த அக்கௌண்ட்டை யார் யார் பார்க்குறாங்க அப்படின்னு பாருங்கள். அந்த ஃபேக்கான ப்ரொஃபைல் நைட்டு ரொம்ப ஆக்டிவாக இயங்கினது. அருண் சொன்னான். அவன் ஈகோவை டச் பண்ணணும். முதல் நாள் ஒன்றுமே நடக்கலை. 2ஆம் நாள் அமைதி. 3ஆவது நாள் அருண் டீமை பார்த்து சொன்னான். அவன் பார்த்துட்டான், ஆனால் அவன் இன்னும் பேசலை. அந்த ஐடியை யார் யார் பார்த்தாங்க அப்படின்றது டீமுக்கு தெரிஞ்சது. அதில் நிறைய டேட்டா ஃபேக்காக இருந்தது. அந்த ஃபேக்கான டேட்டாவிலேருந்து அவன் பார்த்துருக்கான். 4ஆவது நாள் அதிகாலை டெக் டீம் ஆஃபீஸர் வந்தார். சார், அவரோட குரலில் ஒரு அதிர்ச்சி. சார், அந்த ஃபேக்கான ப்ரொஃபைல் ஃபோனுக்கு அன்னோன் ஆடியோ பிங்க் வந்திருக்கு. அருண் எழுந்தான். என்ன டைம்? 2:17 காலையில். அருண் மெதுவாக சொன்னான். நம்ம விரிச்ச வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவன் உடனே சொல்லிட்டான். ரிப்ளை பண்ணாதீங்க, சைலண்ட்டாக இருங்க. தொடர்ந்து சொன்னான். இவன் ரெஸ்பான்ஸை விட ரியாக்ஷனை தான் அதிகமாக விரும்புகிறான். அருண் தனியாக நின்னபடி நகரத்தை பார்த்தான். இவன் நினைக்கிறான் அவன் ஒரு பெரிய அறிவாளின்னு. ஆனால் இந்த முறை அந்த போர்டை நான் அமைக்கிறேன். அவனோட மொபைல் வைப்ரேட் ஆனது. அன்னோன், அதே அன்னோன் நம்பர், ஒரே வார்த்தை, லிசன். அருண் சிரிக்கலை, பயப்படவும் இல்லை. இப்போது இவன் என் வலையில் விழுந்துட்டான். அருண் சிரிப்பு ஒரு நொடி கூட மாறலை. அடுத்த லைன், நீ என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குற? அந்த டெக்ஸ்ட்டை பார்த்த உடனே அருண் ஒரு நிமிஷம் அசையவே இல்லை. ஆஃபீஸரை பார்த்தான். எப்படி? ஆஃபீஸர் பதட்டத்தோடு சொன்னார். சார், ஸ்டேஷன் நெட்வொர்க்குள்ளே தான், டைரக்ட் லைன். அருண் மெதுவாக சொன்னான். அவன் வலையில் நம்ம இல்லை, நம்ம தான் இப்போ அவன் வலையில் விழுந்துட்டோம். அடுத்த மெசேஜ் உடனே வந்தது. நீ ஒரு பொய்யான ஐடியை க்ரியேட் பண்ண, நான் அதை விட முன்னாடியே ஒன்றை உருவாக்கிட்டேன். அருண் நெத்தியை சுருக்குனான். என்ன உருவாக்குனேன்னு சொல்கிற? என்ன அர்த்தம்? இல்லை, நீ என்ன ஃபாலோ பண்ணுறதா நினைக்கிற? நீ ஏன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே, அவங்கள போய் முதல்ல ஃபாலோ பண்ணு. அருண் இந்த வார்த்தையை கேட்டவுடன் இறுக்கமாக கையை பிடிச்சான். இது கேஸ் நாலேஜ் இல்லை, இது பர்சனல். ஆஃபீஸர் மெதுவாக கேட்டான். சார், நான் வேணால் டிஸ்கனெக்ட் பண்ணிடவா? அருண் தலையாட்டினான். இல்லை, இவன் என்ன சொல்ல வர்றான்னு நான் கேட்கணும். அடுத்த மெசேஜ், நீ என்ன போல தான். அருண் சிரித்தான். இல்லை, நான் ஒன்றை போல இல்லை. உடனே ரிப்ளை வந்தது. இல்லை, நீயும் முடிவெடுக்கிற, நானும் முடிவெடுக்கிறேன். ஆனால் சரியான நேரத்தில் நான் முடிவெடுக்கிறேன். நீ சரியான நேரத்தில் முடிவெடுக்கிற, ஆனால் தப்பாக முடிவெடுக்கிற. அந்த வரி அருணை ஒரு நொடி நிறுத்திவிட்டது. வாய்ஸ் மெசேஜ் வந்தது. அவன் ப்ளே பண்ணான். அமைதியான குரல். நான் பயத்தை விதைக்கிறேன், நீ நம்பிக்கையை விதைக்கிற. ரெண்டுமே மனசில் தான் வேலை செய்யுது. அருண் கண்களை மூடினான். இவனுக்கு என்ன வேணும்? மெசேஜ் வந்தது. நான் வேணால் உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். நெக்ஸ்ட் லைன், இப்போது இந்த நிமிஷம் ஒரு 18 வயசு பையன் என்னோடய பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவனை என் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கேன். ஸ்டேஷனில் சைலன்ஸ். ஆஃபீஸர் பதட்டமாக சொன்னான். சார், அப்போ என்ன சார் பண்ணுறது? அருண் பதில் சொன்னான். அவன் நம்மக்கிட்ட விளையாட மாட்டான், உண்மையாக தான் சொல்கிறான். மெசேஜ் தொடர்ந்து வந்தது. நீ 2 விஷயங்களில் ஒன்றை பண்ணலாம். மீடியாவில் சீரியல் கில்லர் இருக்கான் அப்படின்னு ஓப்பனாக சொல்லு. இல்லைனா இன்னொரு 6/18, அதாவது 6வது விக்கெட் விழுந்துடும். அருண் இப்போ சேர்லேருந்து எழுதான். இல்லை, இது ட்ராப். ரிப்ளை வந்தது. இல்லை, இது ட்ராப் இல்லை, இது டெஸ்ட். அருண் முடிவு பண்ணான். அருண் கமிஷனருக்கு கால் பண்ணான். சார், நான் பொதுமக்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தரணும். அருண், என்ன சொல்கிற? ஆர் யூ ஷுர்? சார் ப்ளீஸ், இது போலீஸ் டெஸ்ட் இல்லை, இது மனித உயிரோட விளையாட்டு. இதை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதை நான் சொன்னால் தான் ஒரு பையனோட உயிர் தப்பிக்கும். அருணோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவன் தயாராகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் வந்தது. நீ பேசினா அவன் வாழலாம். அதுக்கு கீழே கிளாக் இஸ் ரன்னிங். அருண் இப்போ டைமை பார்த்தான். அதிகாலை 2:41. அவன் மெதுவாக சொன்னான். இப்போது இந்த விளையாட்டை அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அருண் வெளியில் பேச ஆரம்பித்தார். அதிகாலை 3 மணி. காவல்துறை தலைமையகம் முழுக்க பரபரப்பு. யாருக்குமே முழு விஷயம் என்னன்னு தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று தான். அருண் ஒரு ரிஸ்கான மூவ் எடுக்க போகிறாரு. கமிஷனர் குரல் கடுமையாக இருந்தது. அருண், நீ என்ன சொல்கிறன்னு உனக்கு புரியுதா இல்லையா? அருண் அமைதியாக சொன்னான். சார், இப்போ பேசலை அப்படின்னா ஒரு பையன் செத்துருவான் சார். இதுக்கான ப்ரூஃப் எங்கே? லொக்கேஷன் எங்கே? சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் த்ரெட்டன் பண்ண மாட்டான், கண்டிப்பாக பண்ணிடுவான். கமிஷனர் கொஞ்சம் அமைதியாக இருந்தார்.
ஓகே, நான் உன்னை எப்படி நம்புறது? அருண் நேராக பார்த்து சொன்னான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பேசாததுனால தான் 5 பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ அவன் சொன்ன வார்த்தைக்கு கமிஷனர் கிட்ட எந்த எதிர்ப்பும் இல்லை. காலை 4 மணி. சில சேனல்ஸ் மட்டும் லைவ் கவரேஜில் இல்லை. அருண் மைக் முன்னாடி நின்னான். யூனிஃபார்ம் இல்லை, பதவி பேசலை, ஒரு மனுஷன் மாதிரி பேச ஆரம்பித்தான். நான் அருண், காவல்துறையில் வேலை பார்க்குறவன். அவன் ஒரு நிமிஷம் நிறுத்தினான். கடந்த சில நாட்களாக நடந்த தற்கொலைகள் சாதாரண விஷயம் இல்லை. கேமராஸ்லாம் இப்போ ஜூம் ஆனது. யாரோ ஒருத்தன் இளம் வயசு பசங்க பொண்ணுங்களோட மனசை உடைக்கிறான். ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்க முயன்றாரு. அருண் கையை கட்டி நிறுத்தினான். சார், இது போலீஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லை. நான் ஒரு மனுஷனாக உங்ககிட்ட வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் யாராவது யாரோட பயமாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது அன்னோன் கால்ஸ், மெசேஜ், ஆடியோ வாய்ஸ், உடனே தனியாக இருக்காதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், போலீஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட எந்த விஷயமும் உங்களை பலவீனப்படுத்தாது, சொசைட்டி முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தாது. இந்த மாதிரி விஷயங்களால் நீங்கள் உடைக்கப்படுறீங்க. தைரியமாக இருங்க. அருண் தன்னோட குரலை கொஞ்சம் தாழ்த்தினான். இந்த விஷயத்தை செய்கிறவருக்கு நான் நேராக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். கேமரா அமைதியாக அருணை ஃபோக்கஸ் பண்ணுது. நீ என்ன டெஸ்ட் பண்ணுற? பண்ணு. இப்போ நான் பேசிட்டேன். ஆனால் இனிமேல் ஒரு உயிர் போச்சு அப்படின்னா. அவன் நிறுத்தினான். உன்னோட விளையாட்டை இதோட நிறுத்திக்கோ. இதுக்கப்புறம் இந்த விளையாட்டுக்கு யாருமே தயாராக இல்லை. அருண் கீழே இறங்கின அடுத்த நொடி டெக் ஆஃபீஸர் அருணை பார்த்து கத்துனாரு. சார், இன்னொரு மெசேஜ். அருண் ஃபோனை எடுத்தான். ஒரே ஒரு வரி, குட். அதுக்கு கீழே 6/18 கேன்சல்டு. ஸ்டேஷனில் ஒரு நிமிடம் யாருமே பேசவே இல்லை. அருண் சேரில் உட்காந்தான். அவனோட கை நடுங்கினது. ஆனால் கண்களில் பயம் இல்லை. அப்பா, அவன் சொன்னபடி நம்ம பேசுனதுனால ஒரு உயிர் தப்பிச்சிருச்சு. ஒரு ஆத்ம திருப்தி இருந்தது. ஆனால் அடுத்த மெசேஜ் உடனே வந்தது. பட் நவ் யூ பிலாங் டு மீ. அருண் ஸ்க்ரீனை பார்த்து மெதுவாக சொன்னான். பரவாயில்ல, ஒருத்தனை காப்பாற்றினேன். இந்த சுமையை தாங்கிக்கலாம். அடுத்த நாள் காலையில் வெளிச்சோம். ஆனால் அந்த கேஸில் இன்னும் எந்த விடியனும் இல்லை. இது ஒரு ஆரம்பம் போல இருந்தது. அருணுக்கு இது தெளிவாக தெரிஞ்சது. இந்த விஷயம் ஆரம்பம்தான். இவன் அமைதியாக இருக்க மாட்டான். அது சில நிமிஷங்களுக்குள்ளேயே உண்மையாக மாறினது. காலை 9:15 டெக் ஆஃபீஸர் ஓடி வந்தான். சார், நியூ அலர்ட்ஸ். அருண் திரும்பி பார்த்தான். நைட் இல்லை சார். என்ன சொல்கிற? சார், கால்ஸ் எல்லாம் டே டைமில். அருண் உடனே புரிஞ்சுக்கிட்டான். இவன் ரூல்ஸை இப்போ உடைச்சிட்டான். நெக்ஸ்ட் ஃபைல், விக்டிம் டீட்டெயில்ஸ். வயசு 19. அருணோட முகம் இப்போ கொஞ்சம் கடினமானது. இனிமேல் அவனோட டார்கெட் 18 மட்டும் இல்லை. அவன் மெதுவாக சொன்னான். நம்ம விஷயத்தை வெளிப்படையாக சொன்னதுக்கு அவன் தண்டனை கொடுக்குறானா? அவன் தானே சொல்ல சொன்னான். அவன் கேமை மாற்றி மாற்றி விளையாடுவான். இந்த முறை ப்ரைவேட் ரூம் இல்லை, அது ஒரு பிஸியான பஸ் ஸ்டாண்ட். 19 வயசு பையன் மயங்கி விழுந்தான். அவனை ஆம்புலன்ஸில் எடுத்தாங்க. டாக்டர் ரிப்போர்ட் சொன்னார், சூசைட் அட்டெம்ப்ட். பாய்சன் எடுத்திருக்கான். பாய்சன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனோட பல்ஸ் ரேட் அதிகமாக இருந்திருக்கு. ஃபியர் அட்டாக் அதிகமாக இருந்திருக்கு. அருண் இப்போ சொன்னான். அவன் வேறு ஏதோ நினைக்கிறான். அதே நேரம் சோஷியல் மீடியாவில் ஒரு அனானிமஸ் போஸ்ட், ஒயிட் பேக்ரவுண்டு, பிளாக் லெட்டர்ஸில், ரூல்ஸ் ஆர் சேஞ்ச்டு, நோ மோர் நைட், நோ மோர் ஏஜ் லிமிட், யூ ஸ்போக், ஐ ரெஸ்பாண்ட். 6/18. அருண் ஸ்க்ரீனை நீண்ட நேரம் பார்த்தான். இவன் நான் எச்சரிக்கை விட்டதுக்கு மாறா எனக்கு இப்போ எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறான். கமிஷனர் சொன்னார். கண்ட்ரோல் இப்போ எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னேன், ஆனால் ஒரு கண்ட்ரோலும் இல்லையே. அருண் காமாக பதில் சொன்னான். சார், இதை நம்ம ஒரு பேட்டர்னாக தான் சார் ஃபாலோ பண்ணணும். உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? அருண் சொன்னான். அந்த சோர்ஸை முதல்ல டிஸ்டர்ப் பண்ணணும் சார். மதியம் 2:40 காலேஜ் ஹாஸ்டல். 2 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சூசைட் அட்டெம்ப்ட், அனதர் பேனிக் அட்டாக். ரீசன் ஒன் காமன் மெசேஜ், நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டு. அருணோட கண்கள் மூடினது. இவன் ஒருத்தருக்காக இன்னொருத்தரை வெப்பனாக யூஸ் பண்ணுறான். அடுத்த நாள் ஈவினிங் அருணோட மொபைல் வைப்ரேட் ஆனது. டைரெக்டாக ஒரு ஆடியோ மெசேஜ். அதே தான், காம் வாய்ஸ். நீ பேசுன, நான் உன்னை பேச சொன்னேன், அது சரிதான். ஆனால் எச்சரிக்கை கொடுத்தல, அதுதான் நானும் உனக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். நீ ஒருத்தனை காப்பாற்றின, நான் 10 பேரை இப்போ பயமுறுத்துகிறேன். கால் கட்டானது. அருண் இப்போ மெதுவாக உட்காந்தான். இது ரிவெஞ்ச் இல்லை, இது ஒரு டாமினன்ஸ். இப்போ சொன்னான். அவன் லிமிட்டை டெஸ்ட் பண்ணுறான். அடுத்த நாள் இரவு நியூஸ் பேப்பரில் நியூஸ் வந்தது. மல்டிபிள் சூசைட் அட்டம்ப்ட்ஸ் ரிப்போர்ட்டட் அக்ராஸ் சிட்டி. நியூஸை பார்த்துட்டு இருந்த அருண் டிவி ஆஃப் பண்ணான். அவன் ஒயிட் போர்டில் பெரிய எழுத்தில் எழுதினான், ஸ்டாப் ரியாக்டிங், ஸ்டார்ட் கண்ட்ரோலிங். அவன் மெதுவாக சொன்னான். இவன் விளையாட்டை நான் பிரேக் பண்ணணும், இல்லைன்னா இது அவுட் பிரேக் ஆகிடும். வெளியில் சிட்டி முழுக்க அமைதி இல்லாத ஒரு அமைதி. ஈவினிங் 6:10 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வார்டு. ஒரு 19 வயசு பையன் பாய்சன் இன்டேக் டைமில் கொண்டு வந்ததுனால உயிர் தப்பிச்சிட்டான். டாக்டர் அருணை பார்த்து சொன்னார். சார், இன்னும் கொஞ்ச நேரம் டிலே ஆயிருந்தால் கூட நம்மளால் காப்பாற்றிருக்க முடியாது. அருண் மெதுவாக தலை அசைச்சான். அவனால் பேச முடியுமா? கான்ஷியஸ் இருக்குது சார், ஆனால் கொஞ்சம் வீக்காக இருக்கான். ஐசியூக்குள்ளே ஒரு பெரிய அமைதி. அருண் மெதுவாக பக்கத்தில் போனான்.
நீ பயப்படாத, நீ பத்திரமா தான் இருக்க, உன்னை யாரும் இங்கே எதுவும் பண்ண முடியாது. அந்த பையன் கண்களை திறந்தான். அவனோட முதல் வார்த்தை, சார் அவன் என்கிட்ட கோபமாலாம் பேசலை சார். அருண் உடனே அலர்ட் ஆனான். ஆ ஓகே, அவன் எப்படி பேசினான் அவன்கிட்ட? சார் ரொம்ப காமாக ஃப்ரெண்டு மாதிரி சார். த்ரெட் பண்ணானா? பையன் தலையாட்டினான். த்ரெட் பண்ணான் தான் சார், ஆனால் அதை வார்னிங் மாதிரி பண்ணல. பேசுகிறப்பவே ஒரு மாதிரி பேசினான் சார், நீ பேனிக் ஆக வேண்டான்னு தான் சொன்னான். அருண் நெத்தியை சுருக்குனான். அவன் பேனிக்கையே வெப்பனாக யூஸ் பண்ணுறவனாக இருப்பான் போல. அருண் கேட்டான், என்ன சொன்னா சரியாக சொல்லு. பையன் கண்களை மூடிக்கிட்டு சொன்னான். சார் அவன் சொன்னான் சார், இப்போது உன்ன மாதிரி என்கிட்ட இன்னும் ஒரு 4 பேர் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு சொன்னான். அருண் உடனே நிமிர்ந்தான். 4 பேரா? ஆமாம் சார், அவன் எக்ஸாக்டாக சொன்னான். அருண் இம்மீடியட்டாக டெக் ஆஃபீஸரை பார்த்தான். சைமல்டேனியஸ் கான்டாக்ட்ஸ் ஆஃபீஸர் நோட் பண்ணார். சார் குரூப் ஃபியர் இண்டக்ஷன். அருண் மெதுவாக சொன்னான். இவன் ஒருத்தனோட மைண்டில் மட்டும் இல்லை, ஒரே நேரத்தில் பல மைண்டில் வேலை பண்ணுறான். அருண் திரும்ப கேட்டான், அவன் பேசுகிறப்ப ஏதாவது பின்னாடி இருந்து சத்தம் கேட்டதா? பையன் உடனே சொன்னான். சார் அவன் பேசினப்போ ஒரே ஒரு தடவை ட்ரெயின் சவுண்டு கேட்டுது சார், பின்னாடி ட்ரெயின் போன மாதிரி. அருண் இந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆனா. ட்ரெயினா? ஆமாம் சார், கொஞ்சம் தூரத்தில் கேட்குற மாதிரி இருந்தது. கண்டினியூஸாவா? சார் ஆமாம் சார். இப்போ டெக் ஆஃபீஸர் கத்துனார். சார் ரியல் டைமாக ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. அருண் இப்போ ஷார்ப்பாக கேட்டான். நைட் கால் இல்லை, இப்போ டே டைம் மாற்றிட்டான். ட்ரெயின் சத்தம் கேட்குது. அவன் டேபிள் மேப்பை ஸ்ப்ரெட் பண்ணான். பிஸி ஏரியா, ரயில்வே ப்ராக்சிமிட்டி, இன்டர்நெட் ஆக்சஸ். அவன் ஒரு ஏரியாவுக்கு சர்க்கிள் போட்டான். வைஃபை ஜோன்ஸ், பொதுமக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற பப்ளிக் வைஃபை ஜோன்ஸ். பையன் சடன்லி அருணை பிடிச்சிட்டான். சார் அவன் சொன்னான் சார். என்ன? நீ உயிரோடு இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னான். அருண் கையை மெதுவாக எடுத்தான். நீ ஒரு சாட்சி தம்பி, பயப்படாத. ஐசியூலேருந்து வெளியில் வந்ததும் அருண் சொன்னான். இப்போ நம்மக்கிட்ட ஒரு முதல் க்ளூ இருக்குது. டெக் ஆஃபீஸர் கேட்டார். சார் இது ஒரு சின்ன க்ளூ தான். அருண் பதில் சொன்னான். ஒரு சைக்கோவோட ஸ்மால் க்ளூ கூட அவனோட பெரிய மிஸ்டேக் தான். அவன் ஒயிட் போர்டில் எழுதினான். சர்வைவர், குரூப் கான்டாக்ட், ட்ரெயின் சவுண்ட், டே டைம். அவன் மெதுவாக சொன்னான். இவன் பெரிய புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்கான், ஆனால் பார்க்கலாம், இந்த புத்திசாலிக்குள்ளே எங்கேயாவது ஓட்டம் இருக்கும். வெளியில் ஆம்புலன்ஸ் ஐரன் ஓடினது, ஆனால் இந்த முறை அது முடிவின் சத்தம். அருண் ஸ்டேஷனோட ஒயிட் போர்டு முன்னாடி தனியாக நின்றுட்டு இருந்தான். அவன் மெதுவாக அவனுக்குள்ளே பேசினான். இவன் யாரையும் கொல்லலை, அவன் ஒரு முடிவெடுக்க வைக்கிறான். ஆஃபீஸர் கேட்டார். சார் பயம் தானே சார் எல்லாமே? அருண் தலையாட்டினான். பயம் மட்டும் போதாது, பயம் வந்தால் ஒரு மனுஷன் ஓடுவான். இவன் ஓட முடியாத நிலையை உருவாக்குறான். முதல் அடுக்கு தனிமை, அதாவது அருண் போர்டில் எழுதினான். தனிமை, முதல்ல அந்த பையன் பொண்ணை தனியாக உணர வைக்கிறான். எப்படின்னா, இரவு அழைப்புகள் யாருக்கிட்ட சொல்லாத அப்படின்றது, நான் மட்டும்தான் அப்படின்னு உனக்கு புரியும், நான் சொல்கிறது உனக்கு புரியணும் அப்படின்னு பேசுகிறது. இந்த ஸ்டேஜில் விக்டிம்க்கு சப்போர்ட் இல்லைன்னு தோணும். இரண்டாவது அடுக்கு அவமானம். அருண் இன்னொரு வார்த்தையை எழுதினான், அவமானம். இவன் சண்டை போடலை, கத்தலை, மிரட்ட கூட இல்லை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? உன்னோட ரகசியத்தை நான் வெளியிடுவேன்னு சொல்கிறான். வெளியிடுவேன்னு சொல்ல, உன் ரகசியம் வெளியே போக போகுதுன்னு சொல்கிறான். இதில் கில்ட் ஸ்டார்ட் ஆகுது. விக்டிம் யோசிக்க ஆரம்பிப்பான். என்னால் தான் இதெல்லாம் நடக்குமோன்னு பயப்படுவான். மூன்றாவது அடுக்கு டைம், அதாவது நேரக்கணக்கு. நேரம் கொடுத்தா மனசுக்கு எஸ்கேப் கிடைக்காது. இந்த நேரத்துக்குள்ளே, இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ளே டெட்லைன் வந்தால் பிரெயின் லாஜிக்காக ஆஃப் ஆயிரும், சர்வைவல் மோட் ஆன் ஆயிரும். அருண் மெதுவாக சொன்னான். இவன் 18-19 வயசை தான் காரணமாக தேர்வு செய்கிறான். ஆஃபீஸர் கேட்டார். ஏன் சார் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறான்? அருண் பதில் சொன்னான். இந்த வயசில் அதை குழந்தைன்னு சொல்ல முடியாது, பெரியவன்னு சொல்ல முடியாது. டிசிஷனுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கு தான் இருக்கும். விக்டிம் மனசுக்குள்ளே நினைப்பான், நம்ம பெரிய ஆளுன்னு நினைப்பான், எல்லா பிரச்சனையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். 5வது அடுக்கு எதிர்காலத்தை பற்றின பயம். அருண் சொன்னான். இவன் மரணத்தை காட்டலை, அவன் எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும்னு காட்டுறான். எப்படி? உன்னோட குடும்பத்தோட முகம் இப்படி மாறும், உன்னோட காலேஜில் உன் முகம் இப்படி மாறும், உன்னோட பெயர் இந்த மாதிரி போகும், இதையெல்லாம் நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும்னு சொல்கிறான். விக்டிம்க்கு இது இப்போ முடிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே நிற்கும் அப்படின்னு மனசளவில் ஒரு டயர்ட்னஸை உருவாக்குவான். கடைசி அடுக்கு போலி விடுதலை. அருண் கடைசியாக சொன்னான், போலி விடுதலை. அவன் ஒருபோதும் நீ செத்து போன்னு சொல்ல மாட்டான். அவன் சொல்கிறது நீயே டிசைட் பண்ணிக்கோ, நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். அந்த நிமிஷம் விக்டிம்க்கு சூசைட் சீக்வல் டு கண்ட்ரோல் அப்படின்னு தான் வரும். அதுதான் அவனோட வெற்றி. அருண் போர்டை பார்த்தபடி சொன்னான். இவன் ஒரு சைக்கோ கில்லர் இல்லை, இவன் ஒரு சைக்கலாஜிக்கல் மேனிப்புலேட்டர். இவனுக்கு ரத்தம் வேணாம், பிரேக் டவுன் மட்டும் போதும். அவன் மெதுவாக மூச்சு விட்டான். இதுக்கு எதிராக ஃபைட் பண்ணணும் அப்படின்னா பயத்தை எதிர்க்க முடியாது, ஐசோலேஷனை தான் பிரேக் பண்ணணும். அவன் இப்போ ஆஃபீஸர்ஸை பார்த்து சொன்னான்.
அடுத்த சாப்டரில் நமக்கு விக்டிம்க்கு வாய்ஸ் கொடுக்கணும். வெளியில் நகரம் இயல்பாக இருந்தது, ஆனால் அந்த அமைதிக்குள்ளே பல மனசுகள் இன்னும் போராடிக்கிட்டு தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அருண் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். அந்த ஆள் தற்கொலை செய்ய சொல்லவே இல்லை. அவன் மேஜை மேலே இருந்த ஃபைலை மூடினான். ஆனால் சூசைட் தான் ஒரே வழி அப்படின்னு விக்டிமை நம்ப வைக்கிறான். இது ஒரு விதமான மைண்ட் கேம் தான். அருண் ஆஃபீஸர்ஸை பார்த்து சொன்னான், இவன் விளையாடுற விளையாட்டுக்கு ஒரு பெயர் இருக்குது, ஃபால்ஸ் சாய்ஸ் கேம், போலி தேர்வு விளையாட்டு. அருண் இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தான். விக்டிம்க்கு 2 ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி பேசுவான், ஆனால் உண்மையில் 2 ஆப்ஷனுமே விக்டிம்க்கு எதிராக தான் இருக்கும். அது எப்படி அப்படின்னா, சைக்கோ சொல்கிறது இதுதான், நீ உயிரோடு இருந்தால் உன்னோட ரகசியம் வெளியில் வரும். நாளைக்கு உன்னோட குடும்பம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, உன்னோட காலேஜ் உன்னை வேறு மாதிரி பார்ப்பாங்க. விக்டிம் மனசுக்குள்ளே நான் வாழ்ந்தாலும் அது வாழ்க்கை இல்லைன்னு தோண வைப்பான். 2வது ஆப்ஷன், அவன் இன்னொரு ஆப்ஷனை கொடுக்குறான். அதாவது நீ இப்போ முடிவு எடுத்தால் எல்லாமே இங்கேயே முடிஞ்சிடும். அவன் ஒருபோதும் நீ செத்துப்போன்னு சொல்ல மாட்டான், ஆனால் இந்த வழி எப்போ முடியும்னு சொல்லுவான். விக்டிம் எதை தேர்வு செய்கிறான்? அருண் மெதுவாக சொன்னான். அந்த நிமிஷம் விக்டிமுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும் போல் தோணும். ஒன்று நீண்ட கால அவமானம், இன்னொன்று உடனடி முடிவு. அந்த ஏஜில், சின்ன வயதில் இந்த மாதிரி முடிவு தான் எடுக்க தோணும். அந்த ப்ரெஷரில் தற்கொலை ஒரு ரிலீஃப் மாதிரி தெரியும். அருண் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல ஆரம்பித்தான். அதாவது தொடர்ச்சியான தொடர்பு. அவன்கிட்ட இரவு தனிமையாக இருக்கிறப்ப யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு தொடர்ச்சியான தொடர்பில் இருக்கான். பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதில்ல. அந்த டைமில் பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுக்கலன்னா அது கண்ணா பின்னான்னு வேலை செய்யும். நேர கட்டுப்பாடு, இந்த நேரத்துக்குள்ளேன்னு ஒரு கவுண்ட் ஒன்று கொடுக்குறான். திங்க் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அமைதியான கண்ட்ரோலான குரல், கத்தல் இல்லை, கோபம் இல்லை, நிதானமான ஒரு காமான வாய்ஸ், அது ஒரு அத்தாரிட்டி. பொறுப்பு நினைவூட்டல், இன்னொரு நினைவூட்டலை கொடுக்குறான். நீ பெரியவன், இதெல்லாம் உன்னோட முடிவுன்னு ஒரு சாய்ஸ் கொடுக்குறான். விக்டிம் தன்னை ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறான். அருண் முக்கியமான வரியை சொன்னான். விக்டிம் சாகணும்னு ஆசைப்படலை, அவன் எஸ்கேப்பை தேடுறான். அந்த எஸ்கேப்புக்கு ஒரு கதவு சூசைட் மாதிரி அவனுக்கு காட்டப்படுது. அதனால தான் இவன் விக்டிமை புஷ் பண்ணலை, இவன் அவர்களை செலக்ட் பண்ண வைக்கிறான். அருண் கடைசியாக சொன்னான். அவன் சொல்கிறான், நான் கொல்லலை, நீ தான் தேர்வு பண்ணின அப்படின்னு சொல்கிறான். அதுதான் அவனுக்கு பவர், அதுதான் அவனோட கண்ட்ரோல். இப்போது அருண் போர்டில் ஒரு கோடு எழுத்தான். பிரேக் த சாய்ஸ். இந்த விளையாட்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னா விக்டிம்க்கு 3வது ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். ஆஃபீஸர் கேட்டார், என்ன ஆப்ஷன் சார்? அருண் பதில் சொன்னான், பேசுகிற ஆப்ஷன், நீ தனியாக இல்லைன்னு உணர வைக்கிற ஆப்ஷன். அந்த நிமிஷம் ஒருத்தன் நீ அலோன் இல்லைன்னு சொன்னால் இந்த விளையாட்டு கொலாப்ஸ் ஆகும். அருண் மெதுவாக சொன்னான். இவன் மைண்ட் கேமை இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அவனோட விளையாட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். வெளியில் நகரம் வழக்கம் போல் ஓடிக்கிட்டு இருந்தது, ஆனால் பல மனசுகள் இன்னும் போலி தேர்வுக்குள்ளே சிக்கியிருந்தன. அடுத்த நாள் அருண் இன்னும் டீம் கிட்ட நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தான். இந்த கொலையாளி பயத்தை உருவாக்கலை, இவன் ஏற்கனவே உள்ள பயத்தை சரியான நேரத்தில் தூண்டி விடுறான். சைபர் டீம் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாங்க. விக்டிம்ஸ் எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி காமன் ஃபேக்டர், ப்ரைவேட்டான ஒரு கண்டென்ட். அது எல்லாமே க்ரைம் இல்லை, ஆனால் பொதுவான விஷயமா போகிறப்போ இது அவங்களோட வாழ்க்கையை சிதற விஷயமா இருந்தது. அதாவது இது வெளிச்சம் பட்டால் ப்ரைவேட்டான ஒரு பகுதியிலேருந்து வெளிச்சம் படுற மாதிரியான விஷயங்கள். அது என்ன மாதிரி வீடியோஸ்? அருண் ஆஃபீஸர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தான். இவன் கலெக்ட் பண்ணுறது நார்மல் மனிதர்களோட வீக்கான மொமெண்ட்ஸ். உதாரணங்கள், காதலிச்சிட்ருக்கிற காதலனோ காதலியோ அவங்க ப்ரைவசியாக இருக்கிறப்ப அவங்க 2 பேருக்குமான உடலுறவு, இது ஒரு ப்ரைவேட்டான வீடியோ. தனியார் ரூமில் எமோஷ்னலாக 2 பேரும் பேசுகிற வீடியோ. நண்பர்களோட ஆல்கஹால் ட்ரக்ஸ் ட்ரை பண்ணுற ஒரு வீடியோ. பிரேக்கப்புக்கு பின்னாடி ரெக்கார்டான வீடியோ. காதலிக்கிறப்ப ப்ரைவேட்டாக அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்ட வீடியோ. இது எல்லாமே சட்டப்படி க்ரைம் கிடையாது, ஆனால் ஃபேமிலி, காலேஜ், சொசைட்டிக்கு போனால் இது பெரிய அவமானம். இந்த வீடியோஸ் அவனுக்கு எப்படி கிடைக்குது? அருண் மெதுவாக சொன்னான். ஹேக் பண்ணியிருக்கலாம், க்ளவுட் லீக், ஓல்டு ஃபோன்ஸ், ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது முக்கியம் கிடையாது. இப்போது அவன் உண்மையிலேயே வீடியோ வச்சுருக்கானா இல்லையா அப்படின்னு விக்டிம்க்கு தெரியாது. மைண்ட் கேம் இங்கே தான் ஆரம்பமாகுது. கில்லர் விக்டிம் கிட்ட இந்த மாதிரி பேசுகிறான். இந்த வீடியோவை நீ டெலீட் பண்ணியிருக்கலாமே, ஆனால் இன்டர்நெட்டில் டெலீட் ஆகாது. அவன் வீடியோவை சென்ட் பண்ணவே மாட்டான். ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட், ஒரு ஃப்ரேம், ஒரு ஆடியோ கிளிப், அதுவே போதும். விக்டிம் மனசுக்குள்ளே இவன்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அருண் சொன்னான், இந்த வயசில் ரெப்புடேஷன் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். 18 to 20 வயசு. அவங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கும்? ஃபேமிலி என்ன நினைப்பாங்க? காலேஜில் போனால் என்ன மாதிரி பேசுவாங்க?
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க, சொந்தக்காரவங்க வீட்டை என்ன மாதிரி பேசுவாங்க. விக்டிம் இதை பற்றி யாருக்கிட்டேயும் பேச முடியாது, சொன்னால் அதுவே உண்மையாகிடும் அப்படின்ற பயம். அவன் நேராக மிரட்டலாக பேசுகிறானா? அப்படி கிடையாது. அவன் சொல்கிறது நான் போட மாட்டேன், போடுவேன்னு சொல்கிறேன், ஆனால் லீக் ஆகிறது என்னோட கண்ட்ரோலில் இல்லை, ஒரே ஒரு பட்டன் கிளிக் தான். இந்த அன்சர்டனிட்டி தான் மனசை முழுசாக உடைக்குது. இந்த இடத்துல இருக்கிற பேட்டர்னில் விக்டிம்க்கு லைஃப் வர்சஸ் டெத் அப்படின்னு சாய்ஸ் கிடையாது. லைஃப் வித் ஷேம் வர்சஸ் நோ லைஃப். அந்த ப்ரெஷரில் டெத் ஈக்குவல் டு சைலன்ஸ், டெத் ஈக்குவல் டு சீக்ரெட் சேஃப், டெத் ஈக்குவல் டு கண்ட்ரோல் பேக். இந்த மாதிரி தான் அவங்களால யோசிக்க முடியும். அதனால் அவங்க தற்கொலையை தேர்வு பண்ணுறாங்க. கில்லருக்கு கிடைக்கிற பவர். கடைசியாக அருண் சொன்னான், இந்த கில்லர் அவங்களோட உடம்பை கொல்லலை, அவன் ஐடென்டிட்டியை கொல்கிறான். நீ யார் என்பதை பொதுவான இடத்துல காமிக்கிறேன் அப்படின்னு த்ரெட் கொடுத்தாலே சில மனசுகள் உடஞ்சி போயிடும். அருண் போர்டில் பெரிய எழுத்தில் எழுதினான், சீக்ரெட் தான் அவனோட வெப்பன், இந்த வெப்பனை நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும், சீக்ரெட்ஸை சீக்ரெட்டாக இல்லாமல் கான்வர்சேஷனாக மாற்றணும், அப்போது தான் இந்த விளையாட்டு முடியும். வெளியில் நகரம் வழக்கம் போல் இருந்துச்சு, ஆனால் பல இளம் மனசுகள் இன்னும் அந்த ரகசிய பயத்தில் சிக்கியிருந்துச்சு. மேலும் அருண் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிருந்தான். இந்த கொலையாளி ரகசியத்தை வைத்து மனசை உடைக்கிறான் அப்படின்னா ரகசியமே சக்தி இல்லாததாக மாறணும், ரகசியத்துக்கு பவர் இருக்கக்கூடாது. அவன் சீனியர் ஆஃபீஸர்ஸை பார்த்து சொன்னான், நம்ம அந்த கொலையாளியை பிடிக்கணும்னு முதல்ல நினைக்க வேண்டாம், இப்போ அவங்க குழம்புனாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? புரியல. அருண் பதில் சொன்னான், விக்டிமை முதல்ல சேஃப் ஆக்கணும், அவங்களுக்குள்ள ப்ரைவசியை சீக்ரெட்டுன்னு அவங்க நினைக்கிறத, எதை நினச்சி பயப்படுறாங்களோ அது பயமே இல்லைன்னு காட்டணும். அருண் அஃபீஷியலாக பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ண சொன்னான். டிவி, ரேடியோ, சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் அந்த மெசேஜ் சிம்பிளாக தான் வந்தது. உங்ககிட்ட யாராவது ப்ரைவேட் வீடியோ இருக்குது, உங்களோட ப்ரைவேட்டான ஃபோட்டோ இருக்குது, உங்களோட வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னு மிரட்டினாங்கன்னா அது உங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை, அது ஒரு குற்றமும் கிடையாது, நீங்கள் பண்ணது பெரிய குற்றம் கிடையாது, நீங்கள் தனி ஆள் கிடையாது, போலீஸ் உங்கள் பக்கம்தான் இருக்குது. இந்த மெசேஜில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும், இதை கேட்குறவங்க நம்பணும், அவங்களுக்கு நம்ம பேசுகிறது கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும். அருண் இப்போ இன்னொரு மூவும் பண்ணால், விக்டிம்ஸ் பேச முடியலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பேசுகிற வழியை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒரு அனானியமஸான ஹெல்ப்லைன் ஸ்டார்ட் ஆனது. அவங்களோட பேர் சொல்ல வேண்டாம், அவங்க முகத்தை காட்ட வேணாம், ப்ரூஃப் கூட தர வேணாம், ஜஸ்ட்டு ஒன் திங், என்ன நடக்குது இதை சொல்லணும். அருண் சொன்னான், ஒருத்தன் பேச ஆரம்பித்தா இந்த விளையாட்டு உடையும். அருண் அடுத்ததாக ஒரு மூவ் பண்ணால், அது கொஞ்சம் ரிஸ்கானது தான். மீடியாவில் ஒரு விஷயம், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், யங் ப்ரொஃபஷனல் அவங்களாவே தானாக முன் வந்து பேசுகிற மாதிரி பண்ணால் அவங்களும் பேசினாங்க. என்னோடய வாழ்க்கையில் நான் இந்த தவறை பண்ணியிருக்கேன், என்கிட்டையும் எம்ப்ராசிங் மூமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்காக நான் என் உயிரை கொடுக்க மாட்டேன், யாரோட மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன், இது ட்ராமாட்டிக் இல்லை, சிம்பிள், ரியல். இந்த ஸ்ட்ராட்டஜி கில்லருக்கு ஏன் ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு அருண் யோசித்தான். அருண் இப்போ ஆஃபீஸர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணான், இவனோட பவர் அமைதியில் தான் இருக்குது, நம்ம அவனோட அமைதியை பிரேக் பண்ணிட்டோம். அன்னைக்கு இரவு டெக் ஆஃபீஸர் ஓடி வந்தான். சார், ஆக்டிவிட்டி. என்ன ஆக்டிவிட்டி? அன்னோன் அக்கௌண்ட்ஸ் பேனிக்காக மெசேஜ் அனுப்புது. அருண் காமாக சொன்னான், அவன் கண்ட்ரோல் லூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஹெல்ப்லைனுக்கு வந்த ஃபஸ்ட்டு கால், ஒரு 18 வயசு பொண்ணு அழுதுகிட்டே சொன்னான், சார், அவன் சொன்னது போல் நான் தனியாக இல்லைன்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. கால் முடிஞ்சதும் அருண் இப்போ கண்களை மூடினான். ஒரு உயிர் இப்போ திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. கில்லரோட ஈகோ காயம்பட்டது. அதே நேரம் அருணோட மொபைல் வைப்ரேட் ஆனது. அன்னோன் மெசேஜ், இந்த விளையாட்டை நீ திசை திருப்ப பார்க்குற, நான் திரும்ப விளையாட்டுக்குள்ளே வர்றேன். அருண் சொன்னான், நான் திசை திருப்பலை, நீயும் விளையாட்டுக்குள்ளே வந்து தான் ஆகணும், மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டான். அருண் ஒயிட் போர்டில் ஒரு பெரிய கோடு எழுத்தான், சீக்ரெட், சைலன்ஸ், ட்ரூத், சப்போர்ட், சர்வைவல். அவன் சொன்னான், இனிமே இவன் மனசை உடைக்க முடியாதுன்னு நினப்பான், அதனால் அடுத்த மூவ் இன்னும் பயங்கரமாக கூட இருக்கும். வெளியில் நகரம் மெதுவாக பேச ஆரம்பிச்சுது. சில ரகசியங்கள் இனிமே ஆயுதம் கிடையாது. முதல் தவறு நடக்க ஆரம்பிச்சது. அது அருண் எதிர்பார்த்தது தான். கில்லர் அமைதியாக இருக்க மாட்டான். பொதுமக்கள் அவங்களா முன்வந்து அவங்களோட தவறுகளை பேச ஆரம்பித்தாங்க. ஹெல்ப்லைனும் வேலை செய்ய ஆரம்பித்த பின்னாடி ஒரே இரவில் நகரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினது. ஆனால் அந்த மாற்றம் கில்லருக்கு சுத்தமாக பிடிக்கல. சைபர் டீம் இப்போ டேட்டா காட்டினது. ப்ரைவசிலி காம், லிமிட்டட் கான்டாக்ட்ஸ், பிளான்டு டைமிங்ஸ், அதிக மெசேஜ், ரேண்டம் திங்ஸ், மல்டிபிள் டார்கெட். டீம் காட்டின டேட்டா டிஃப்ரென்ஸ்லேயே அருணுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் பேனிக் ஆகிறான்.
அடுத்த நாள் மதியம் ஹெல்ப்லைனுக்கு ஒரு கால். காலர் வாய்ஸ் ரொம்ப மெதுவாக இருந்தது. சார், அவன் இன்றைக்கி தான் மெசேஜ் அனுப்புனான். அருண் நல்லாட்டானா? என்ன சொன்னான்? போலீஸை நம்பாத, ஹெல்ப்லைன் கால் பண்ணதுக்கே உன்னோட வீடியோ நான் வெளியிட போகிறேன்னு சொன்னான். அருண் உடனே புரிஞ்சுக்கிட்டான். டேமேஜ் கண்ட்ரோல் அட்டம்ப்ட். டெக் ஆஃபீஸர் ஓடி வந்தான். சார், அதே மெசேஜ் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்க்கு போயிருக்கு. எத்தனை நம்பருக்கு போயிருக்கு? 5 நம்பருக்கு போயிருக்கு. அதே டெக்ஸ்ட்டு, சேம் டைப். அருண் என்னது டைப்பா? இல்லை, டைப்போ. ஆஃபீஸர் இப்போ ஸ்க்ரீன் காமிச்சான். ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அது எல்லா மெசேஜ்லேயும் அதே மாதிரி இருந்தது. அருண் மெதுவாக சிரித்தான். இது ஆட்டோமேஷன் இல்லை, இது மேனுவல். அடுத்த அப்டேட். சார், மெசேஜஸ் ரூட் ஆகிற ஐபி ஷிஃப்ட் ஆகலை. அருண் கூர்மையாக கேட்டான். அதுக்கு முன்னாடி? ஆமாம் சார், ஒவ்வொரு 20 செகண்ட்ஸும் சேஞ்ச் ஆகும். இப்போது சேம் ரீஜனில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 6 மினிட்ஸ் அதே ரீஜனில் இருக்குது. அருண் சொன்னான். இவன் ஃபோக்கஸை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அருண் ஃபோன் இப்போ வைப்ரேட் ஆனது. டைரெக்டாக ஒரு மெசேஜ். யூ மேட் தெம் டாக். அருண் ரிப்ளை பண்ணல. நெக்ஸ்ட் மெசேஜ். ஐ வில் மேக் தம் சைலண்ட் அகெயின். அந்த செகண்ட் மெசேஜில் டோன் காமாக இல்லை, கோபமாக இருந்தது. அருண் முணுமுணுத்தான். இதுதான் அவனோட பெரிய மிஸ்டேக். அருண் ஆஃபீஸர்ஸை பார்த்து சொன்னான். ஹெல்ப்லைன் கால்ஸை ஸ்லோ பண்ணாதீங்க. ஏன் சார்? அவன் ஸ்கேர் டாக்டிக் இப்போது ஒர்க் ஆகாது. இப்போது அவன் மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணுவான். ஈவினிங் 7:20க்கு ஹெல்ப்லைனுக்கு ஒரு காலர் சொன்னான். சார், அவன் ரொம்ப கோபமாக பேசுகிறான். அருணோட ஹார்ட் பீட் இப்போ எகிர்னது. காம் வாய்ஸ் இப்போ பிரேக் ஆகிடுச்சு. காலர் கண்டினியூவாக சொன்னான். சார், பேக்ரவுண்டில் ட்ரெயினோட ஹாரன் லவுடாக இருக்குது. அருண் இந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆனான். அதே சேம் க்ளூ. அருண் ஒயிட் போர்டில் எழுதினான். கோபமான டோனு, ரிப்பீட்டட் டைப்போ, ஸ்டேபிள் ரூட்டிங், ட்ரெயின் சவுண்ட். அவன் சொன்னான். இவன் எமோஷ்னல் ஸ்டேட் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் சான்ஸ். அருண் இப்போ சொல்ல ஆரம்பித்தான். ஒரு விளையாட்டில் பர்ஃபெக்ட் அதிகமாக இருக்காது. அப்படி பர்ஃபெக்ட் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் மிஸ்டேக்ஸ் இருக்காது. இங்கே பர்ஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாகுது, அப்போ மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஆனால் அந்த விளையாட்டை பர்சனலாக எடுத்தால் மனுஷன் தவறு பண்ணுவான். அவன் டீமை பார்த்து சொன்னான். இப்போ அவன் ஓட மாட்டான். அவன் தன்னை ஜஸ்டிஃபை பண்ண வருவான். வெளியில் மழை துளிகள் விழ ஆரம்பிச்சது. அந்த மழை கில்லரோட முதல் தடயத்தை மறைக்க வரலை, வெளிச்சம் போட வந்த மாதிரி இருந்தது. அருண் ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவு பண்ணிட்டான். இனிமே இந்த கில்லர் ஓட மாட்டான். இவன் தன்னோட விளையாட்டை நிரூபிக்க தான் வருவான். அதுக்காக ஒரு கடைசி இலக்கு அவனுக்கு தேவை. ஆனால் இந்த முறை அது உண்மையான உயிர் இல்லை. டெக் டீமை கூப்பிட்டான். ஒரு ப்ரொஃபைல் உருவாக்குங்க. அவங்க கேட்டாங்க. ஃபேக்கா சார்? அருண் தலையசிச்சான். ஆனால் நம்புகிற மாதிரி. விவரங்கள். வயது 19, கல்லூரி மாணவி. சோஷியல் மீடியாவில் போல்டாக போஸ்டெல்லாம் போகிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி. வெளியில் பார்த்தா ஃபியர்லெஸ் கேர்ள். ஆனால் ப்ரொஃபைல்குள்ளே ஒரு விஷயம் ஆட் பண்ணால். ப்ரைவேட் வல்னரபிலிட்டி, லேட் நைட் எமோஷ்னல் போஸ்ட், டெலிட்டட் ஸ்டோரி ஹிண்ட், சம்டைம்ஸ் ஐ மெஸ் அப் டைப் கேப்ஷன்ஸ். அருண் சொன்னான். இவனுக்கு இதுதான் ட்ரிகர். போலி ரகசியத்தை உருவாக்குனாங்க. அடுத்த கட்டம். டெக் டீம் ஒரு ஃபேக்கான ப்ரைவேட் கிளிப் தயார் பண்ணாங்க. க்ரைம் இல்லை, ஆனால் ஆக்வர்டு, எம்ப்ரேசிங், ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் அன்கம்ஃபர்டபுள். அருண் கிளியராக சொன்னான். யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது. இந்த வீடியோ மட்டும்தான் அவனுக்கு ஒரு ட்ராப். அந்த ப்ரொஃபைலில் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக். ஓல்டு ஃபோன் க்ளவுட் சிங்க் ஆன். அருண் மெதுவாக சொன்னான். அவன் இதை மிஸ் பண்ண மாட்டான். இரவு 1:40க்கு சைபர் ஆஃபீஸர் அலர்ட் ஆனான். சார், அன்னோன் ஆடியோ பிங். அருண் காமாக கேட்டான். டோனு காம் சார், டூ காம். அருண் சொன்னான். அப்போ அவன்தான். ஃபேக் ப்ரொஃபைல் ஃபோனுக்கு மெசேஜ். இந்த வீடியோ டெலீட் ஆகலை. நெக்ஸ்ட்டு பேசினா. நீ பேசினா எல்லாரும் பார்ப்பாங்க. டெக் ஆஃபீஸர் கேட்டான். ரிப்ளை சார்? அருண் நோ, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். அடுத்த மெசேஜ். நீ ஸ்ட்ராங் தானே? ஸ்ட்ராங் பீப்புள் க்ளீன் எக்ஸிஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. அருண் இப்போ மெதுவாக சிரித்தான். இவன் ஸ்கிரிப்டை ரிப்பீட் பண்ணுறான். அடுத்த மெசேஜ். 2 மணி நேரம், டிசிஷன் உன்னோடது. அருண் விஸ்பர் பண்ணான். டைம் ப்ரெஷர் கன்ஃபார்ம். அருணோட கவுண்டர். அருண் சிக்னல் கொடுத்தான். ஃபேக் ப்ரொஃபைலில் ரிப்ளை போச்சு. நான் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணிட்டேன். 1 நிமிஷம் அந்த பக்கம் சைலன்ஸ். கில்லரோட ரியாக்ஷன். சடனாக மல்டிபிள் மெசேஜஸ். டோன் சேஞ்ச் ஆனது. போலீஸை இதில் இன்வால்வ் பண்ணாத, நீ ரூல்ஸ் பிரேக் பண்ணுற. டெக் ஆஃபீஸர் எக்ஸைட் ஆகிட்டாரு. சார், கோவமாக பேசுகிறான். அருண் அமைதியாக சொன்னான். அமைதியாரு, அடுத்து வருவான் அவன். அடுத்த மெசேஜில் ஒரு பெரிய விஷயம் ஸ்லிப் ஆனது. அவன் பேசினப்ப சென்ட்ரல் லைன் அப்படின்ற ஒரு வார்த்தை காதில் விழுந்தது. அருண் அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆனான். சென்ட்ரல் லைன்? அவன் அந்த மேப்பை பிடிச்சான். ரயில்வே சென்ட்ரல் லைன் ஜோன். ட்ரெயின் சவுண்டு, சென்ட்ரல் லைன். அருண் முணுமுணுத்தான். லொக்கேஷன் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். அருண் இம்மிடியேட்டாக ஆர்டர் கொடுத்தான். ரயில்வே லைனுக்கு பக்கத்தில் இருக்கிற
பொதுவான வைஃபை ஜோன்ஸ் எல்லாமே சைலண்ட்டாக மானிட்டர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஹெல்ப்லைன் கால் ட்ரேஸ் பேசிவ் மோடில் வைங்க. கில்லர் புரிஞ்சிட்டான். அன்னோன் மெசேஜ் வந்தது. திஸ் வாஸ் அ ட்ராப். அருண் ரிப்ளை பண்ணல. நெக்ஸ்ட் மெசேஜ். நெக்ஸ்ட் ஒன் ஓன்ட் பி ஃபேக். அருண் இப்போ கொஞ்சம் இறுக்கமான முகத்துக்கு வந்தான். இவனோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? அருண் இப்போ ஒயிட் போர்டில் ஒரு வட்டம் போட்டான். சென்ட்ரல் லைன் ஜோன். அவன் மெதுவாக சொன்னான். இவன் தன்னை ஸ்மார்ட்டுன்னு நினைக்கிறான். ஆனால் ஒரு நிமிஷம் அவன் கண்ட்ரோல் இழந்துட்டான். அந்த நிமிஷம் நமக்கு போதும். வெளியில் ட்ரெயினோட ஹார்ன் சத்தம் கேட்டது. இந்த முறை அது பயத்தோட சத்தம் இல்லை, வேட்டையோட சத்தமாக இருந்தது. ரயில்வே லைன் பக்கத்தில் இருக்க அந்த மேப்பை அருண் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தான். ட்ரெயினோட சத்தம், பொதுவான வைஃபை ஜோன்ஸ், கில்லரோட மூவ்மெண்ட். ஆனால் அவன் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது வேற ஒரு விஷயம். இவன் ஏன் இதே மாதிரி ஆட்களையே தேர்வு செய்கிறான்? அருண் விக்டிம்ஸோட ஃபோட்டோஸை திரும்ப பார்த்தான். சிரிப்பு, கான்ஃபிடென்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட போல்டான பாடி லாங்குவேஜ், போல்டான மெசேஜஸ். ஆஃபீஸர் சொன்னான், சார் இவங்க எல்லாமே ஸ்ட்ராங் பீப்புள் மாதிரி தானே தெரியுறாங்க. அருண் மெதுவாக சிரித்தான். இங்கே அதுதான் பிரச்சனையே. அருண் ஒயிட் போர்டில் எழுதுனா, ஃபியர் மாஸ்க். ஆஃபீஸர்லாம் கன்ஃபியூஸ் ஆனாங்க. ஃபியர் மாஸ்க் என்ன சார் சொல்கிறீங்க? அருண் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தான். வெளியில் தைரியமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க தான் உள்ளே ரொம்ப ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அருண் சொன்னான், ஒருத்தன் உள்ளே செக்யூராக இருந்தால் அவள் தைரியம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உள்ளே பயம் இருக்கிறவங்க அதை மறைக்க அதிகமாக போல்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, லவுடாக சிரிப்பாங்க, ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஐ டோன்ட் கேர் ஆட்டிடியூட் இருக்கும், ரிஸ்கெல்லாம் ஈஸியாக ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர் இருக்கும். இது ஒரு போல்ட்னஸ் கிடையாது. இது அவங்களுக்கே போட்டுக்கிற ஒரு முகமுடி. இது ஒரு கவர். அருண் அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்தான். இந்த கில்லர் வீக்னஸை தேடலை, அவன் வீக்னஸை மறைக்கிற மாஸ்க்கை தேடுறான். விக்டிம் சோஷியல் மீடியாவில் ஃபியர்லெஸ், லிவிங் மை லைஃப், நோ ரெக்ரிட்ஸ். ஆனால் ப்ரைவேட்டாக செல்ஃப் டவுட், கில்ட், அப்ரூவல் ஹங்கர், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கில்லரோட வெப்பனே. அருண் அடுத்து சொன்னான், வெளியில் ஸ்ட்ராங் இமேஜ் இருக்கிறவனுக்கு ஹியூமிலேஷன் ஃபியர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவன் கட்டி வச்சிருக்கிற இமேஜ் உடைஞ்சா அவனோட ஐடென்டிட்டி உடையும். அதனால தான் ப்ரைவேட் வீடியோ த்ரெட் இந்த மாதிரி ஆட்களை சீக்கிரமாக உடைஞ்சு போக வைக்கிது. இப்போ ஒரு ஆஃபீஸர் கேட்டார், அப்போது ரியலாக ஸ்ட்ராங்கான பீப்புள் யார் சார்? அருண் பதில் சொன்னான், ரியலாக ஸ்ட்ராங் பீப்புள் யாருன்னா பயத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்ல தயங்க மாட்டாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கில்லரோட விளையாட்டு வேலைக்காகாது. அருண் மெதுவாக சொன்னான், இந்த கில்லர் ஒரு விஷயத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். பயத்தை மறைக்கிறவங்களோட மாசை கலட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸ்ட்ராங்குன்னு நினச்சவனை பிரேக் டவுன் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்குது. அருண் ஒரு நிமிஷம் அமைதியாக நின்னான். நம்ம சொசைட்டியாக இதை பண்ணுறோம். பயத்தை வீக்னஸ்ன்னு லேபிள் பண்ணிக்கிறோம். அதை ஹைட் பண்ணுறவங்கள ஸ்ட்ராங்குன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். அவன் மெதுவாக சொன்னான், இந்த மாதிரி யோசனையை தான் இந்த கில்லர் மிஸ்யூஸ் பண்ணுறான். அருண் ஒயிட் போர்டில் கடைசியாக எழுதினான், வெளியில் அதிகமாக போல்டாக இருக்கிற மாதிரி காமிக்கிறவங்க உள்ளே ரொம்ப உடைஞ்சி போகிற தன்மையோடு இருப்பாங்க. அவன் ஆஃபீஸர்ஸை பார்த்து சொன்னான், நெக்ஸ்ட் விக்டிம் ரேண்டம் கிடையாது. நெக்ஸ்ட் விக்டிம் ஃபியரை ஹைட் பண்ணுற மாஸ்கோடு தான் இருப்பான். அதனால் நம்ம ஃபேஸை தேட வேண்டாம், மாஸ்கை தான் தேடணும். ட்ரெயினோட சத்தம் திரும்ப கேட்டது. அருண் விண்டோவுக்கு பக்கத்தில் நின்று சொன்னான், பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் பயத்தை மறைக்க தைரியம் காட்டுறவங்க தான் முதல்ல உடைகிறாங்க. அவன் திரும்பி சொன்னான், இப்போது கில்லர் எங்கே இருக்கான்னு தெரியல, ஆனால் அவன் எப்படி பார்க்குறான்னு இப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கேஸில் நம்ம விக்டிம்ஸை மட்டும்தான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கில்லரையும் அதே மாதிரி தான் அனலைஸ் பண்ணணும். அருண் திடீர்னு கேட்டான், இந்த கில்லர் ஏன் ஒருத்தரையும் நேரில் சந்திக்கலை? ஒரு ஆஃபீஸர் சொன்னார், ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம் சார். அருண் தலையசைச்சான். ரிஸ்க் அவாய்ட் பண்ண இல்லை, ஃபியரை அவாய்ட் பண்ண. அந்த ரூமில் சைலன்ஸ். அருண் ஒயிட் போர்டில் எழுதினான், காம் வாய்ஸ், கண்ட்ரோல்டு வேர்ட்ஸ், நோ எமோஷன். இது எல்லாமே போல்ட்னஸ் கிடையாது, இது ஒரு மாஸ்க். அவனும் ஒரு முகமுடி போட்டவன். அருண் மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணான், இவன் பேனிக் ஆகிறவன் இல்லைன்னு காட்டிக்கணும். அவன் பயந்தா அவனோட விளையாட்டு உடையும். அதனால தான் காமான வாய்ஸு, ஸ்லோ ஸ்பீச்சு, நீ டிசைட் பண்ணு அப்படின்ற ஒரு டோன். இந்த எல்லாமே அவன் உள்ளே இருக்கிற பயத்தை ஹைட் பண்ணுற லேயர்ஸ். அருண் சொன்னான், இந்த கில்லர் எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னு பயப்படலை, அவன் பவர்லெஸ் ஆகணும் அப்படின்றதுல தான் பயப்படுறான். ஒரு ஆஃபீஸர் கேட்டார், பவர்லெஸ் என்ன சார் சொல்கிறீங்க? அருண் சொன்னான், விக்டிம்ஸ் எல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஹெல்ப்லைன் ஒர்க் ஆகுது, சீக்ரெட்ஸ் லீக் ஆகாமல் சப்போர்ட் கிடைக்கிது. இது அவனுக்கு ஒர்ஸ்ட் நைட்மேராக இருக்குது. அதாவது விக்டிம்ஸ் போலவே இவனும் வெளியில் ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணுறான். உள்ள கண்ட்ரோல் ஸ்லிப் ஆகிற பயம்.
இப்போ டீம் ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சாங்க. ஓல்டு ஆன்லைன் ஃபோரம்ஸ், அனானியம்ஸ் கமெண்ட்ஸ், கண்ட்ரோல் ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ். அருண் சொன்னான், இவன் ஒரு காலத்தில் பவர்லெஸ்ஸாக இருந்திருக்கான். அந்த ஃபீலிங் திரும்ப வரக்கூடாதுன்னு இப்போ எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறான். அருண் ஒரு முக்கியமான லைன் சொன்னான், இவன் விக்டிம்ஸை தேர்வு செய்கிறது ரேண்டம் இல்லை, அவங்க அவனோட ரிஃப்ளெக்ஷன். கான்ஃபிடென்ட்டான மாஸ்க் போட்டிருக்காங்க, ஹைட் அண்ட் ஃபியர். அவங்களுக்குள்ள ஒரு ஷேம் ட்ரிகர் ஆகுது. அவங்க உடையிறத பார்த்து இவன் தன்னோட பயத்தை தற்காலிகமாக மறைக்கிறான். அருண் மெதுவாக நாற்காலியில் உட்காந்தான். இவன் தன்னை சுப்பீரியர்னு காட்டுறான், ஆனால் சுப்பீரியர் ஃபீல் அவனுக்கு தேவை. இப்போ ஆஃபீஸர்ஸை பார்த்து சொன்னான், இதுதான் அவனோட பெரிய வீக்னஸ். கண்ட்ரோல் சேலஞ்ச் பண்ணால் மாஸ்க் கிராக் ஆகும். அருண் கிளியராக சொன்னான், நம்ம இப்போ அவனை ஃபிசிக்கலாக பிடிக்க வேண்டாம், அவனை எக்ஸ்போஸ் பண்ணிக்கொள்ளும்படியான ஒரு சுச்சுவேஷனை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒரு ஆஃபீஸர் கேட்டார், அது எப்படி சார்? அருண் பதில் சொன்னான், அவன் பவரை கொஷின் பண்ணணும், அவன் கண்ட்ரோல் இல்யூஷனை உடைக்கணும். ட்ரெயின் சவுண்டு திரும்ப கேட்டது. அருண் விண்டோ கிட்டேருந்து வெளியில் பார்த்தபடி சொன்னான், விக்டிம்ஸ் பயத்தை ஹைட் பண்ணாங்க, இந்த கில்லரும் அதே மாதிரி தான். இப்போது யாரோட மாஸ்க் முதல்ல விழப்போகுது அப்படின்றது தான் கேள்வி. கிட்டத்தட்ட அந்த இடத்த அடைஞ்சிட்டான் அருண். அந்த இடம் கூட்டம் இல்லை, அமைதியும் இல்லை. ரயில்வே யார்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பழைய பில்டிங். ட்ரெயின் சத்தம், அதே சத்தம். அனைத்துக்கும் ஆரம்பமான அதே சத்தம். அருண் இப்போ அந்த இடத்துல தனியால் உள்ளே நுழைஞ்சான். முதல் வார்த்தை அவன்கிட்டேருந்து வந்தது. அந்த குரல் முதல் முறையாக நேரில் கேட்டான் அருண். அமைதியாக சொன்னான், நீங்கள் தானே ஆஃபீஸர் அருண்? அருண் நேரடியாக அவன்கிட்ட கேட்டான், எதுக்கு இவ்வளோ பேரோட மனசை உடைக்கணும்னு நினச்ச? ஒரு நீண்ட அமைதி. அதுக்கப்புறம் அவன் பேசினான், ஏன்னா ஒரு காலத்தில் என்னோடய மனசையும் ஒருத்தன் இப்படி தான் உடைச்சான். நான் 19 வயசு, காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸு, கான்ஃபிடென்ஸை வெளியில் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். வெளியில் நானும் ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். அவன் சிரிப்பே கசப்பாக இருந்துச்சு. ஒரு நாள் அந்த வீடியோ, அது இல்லீகல்னு சொல்ல முடியாது, க்ரைம்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த வீடியோ வந்தப்போ என்னோடய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அந்த பயத்தில் நான் கூனி குறுகி போனேன். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவன் என்னை மிரட்டிக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து சாக வேண்டியது இருந்தது. எனக்கு நிறைய பயங்கள் வந்தது. என்னோடய பேரண்ட்ஸை நினச்சி பயம் இருந்தது, சொசைட்டி நினச்சி பயம் இருந்தது, ஃப்ரெண்ட்ஸை நினச்சி பயம் இருந்தது, காலேஜை நினச்சி பயம் இருந்தது. இந்த மாதிரி பயத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். அதுலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. அந்த வீடியோ லீக் ஆன பின்னாடி என்னோடய வாழ்க்கையும் தொலைஞ்சு போச்சு. பயத்தை எதிர்கொள்ள எனக்கு சக்தி இல்லாமல் நான் வாழ்க்கையில் தோற்று போனேன். ஆனால் நான் சாகலை, ஆனால் நானாக வாழலை. ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவித்தேன். அப்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. பயம் இருந்தால் ஒரு மனுஷன் கண்ட்ரோல் ஆகிறான். என்ன கண்ட்ரோல் பண்ணினாங்க. அந்த கண்ட்ரோல் எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் மெதுவாக சொன்னான், பயம் கொடுத்தவனாக மாறினா இனிமேல் யாருமே என்னை மிரட்ட முடியாது. அருண் கேட்டான், அப்போது நீ தற்கொலை செய்ய சொன்னவங்கெல்லாம் பாவம் இல்லையா? அவன் தலையசைச்சான். பாவமாக தான் இருந்தது, ஆனால் அவங்க எல்லாம் என்ன போல தானே ஸ்ட்ராங்காக வெளியில் நடித்தாங்க, சீக்ரெட்ஸ் வச்சுருந்தாங்க, யாருக்கிட்டையும் உதவி கேட்கல. அவங்க உடையிறத பார்க்குறப்ப என்னோடய பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. ஒரு பயத்தில் நான் சிக்கியிருந்த வலி கொஞ்சம் மீட்டெடுப்பது போல் இருந்தது. அது ஒரு வலி நிவாரணியாக இருக்குது. அருண் மெதுவாக சொன்னான், நீ ஒன்றை காப்பாற்றலை, உன்னோட பயத்தை வேறு மனசுக்குள்ளே விதிச்சிருக்க. அது ஜஸ்டிஸ் இல்லை, அது ரிவெஞ்ச் கூட இல்லை, அது ஒரு தொடர்ந்த வலி. அவன் கண்கள் ஈரமானது. நான் யாரையும் சாக சொல்லலை, ஆனால் சாகுற வழியை காட்டினேன். அதுதான் என்னோடய பாவம். போலீஸோட சத்தம் வெளியில் கேட்டது. அவன் தலையை தாழ்த்தினான். நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா நீங்கள் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சேன். என்னை புரிஞ்ச ஒரே ஆள் நீங்கள் தான். அருண் மெதுவாக சொன்னான், புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அவனோட தவறை என்னால் ஏற்றுக்க முடியலை. அவனை வெளியில் கொண்டு போகிறப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான், பயம் எல்லாருக்கும் இருக்குதான். அருண் இப்போ பதில் சொன்னான், பயம் எல்லாருக்கும் இருக்கணும் தான், ஆனால் அந்த பயத்தையே ஒருத்த ஆயுதமாக மாற்றுறப்ப அதிலிருந்து வெளியில் வரவும் கற்றுக்கணும். அவன் தான் வெற்றி பெற்று அந்த பயத்தோடு எதிர்த்து போராடுறவனாக மாறுறான். இந்த கதை ஒரு சைக்கோ கில்லரோட கதை கிடையாது. இது பயம் பேசப்படாத போது அது எப்படி கொலை ஆயுதமாக மாறுது அப்படின்றதோட கதை. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான நாவல் அப்டேட்ஸை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரியான நாவல் போடணும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நாவல் போடுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்களை டாடா, பை பை, டேக் கேர், ஹாப்பி ஹாலிடேஸ், ஹாப்பி வீக்கெண்ட்.